இவங்க 6 பேரும் சண்டை போட்டுக்க போறாங்க. எதை நோக்கி சண்டைனா ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் சண்டை. அதுக்காக அவங்க ஒரு தலைப்பு வச்சு சண்டை போடுறாங்க. என்னத்து பேசணும் ஒரு வரையறை இருக்கணுமா இல்லையா? தலைப்பு வச்சு ஒரு சண்டை போடுறாங்க. தலைப்பு ரொம்ப சிக்கலான, அதே நேரத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற, அதே நேரத்தில் தமிழ் மீது அக்கறை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைப்பு. இன்னைக்கு திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றம் துவங்கி இருக்குது. நான் எப்பவுமே ரொம்ப உச்சி மீது முகர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு உயர்ந்து பார்ப்பது ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா செயல் வீரர். அவர் அழகா அப்படிதான் சொல்லுவாங்க, தமிழ் காவலர்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு ஊறு விளைவித்தால் பொங்கி எழுந்துருவார். துவக்கத்தில் எனக்கு நல்லா தெரியும், நான் தமிழ் மேடைகளில் பேச ஆரம்பிக்கும் போது ஐயா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க தமிழுக்கு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் மலாய் தான் படித்தேன், தமிழ் படிக்கல. ஏன்னா ஒரு காலகட்ட பெற்றோர்கள் எல்லாரும் மலாய் படித்தாங்க, சீனம் படித்தாங்க, தமிழ் படிக்கலைன்னு தமிழ் பள்ளிகள் இல்லை. அந்த சிரமத்தின் கீழ் அவர்கள் படித்தார்கள். ஆனால் அவரும் அப்படிதான் படித்தார். ஆனால் அவருடைய விடாமுயற்சி விஸ்வரூப பலனாக இன்னைக்கு எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு அவருடைய அந்த பேச்சாற்றல் வளர்ந்ததற்கு அவர் தன்னை முழு செயல் வீரராக மாற்றிக்கொண்டதுதான் காரணம். அது ஒட்டி தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றம் இணக்கமான வாழ்விற்கு, நல்ல கவனிக்கும் நீங்க, இணக்கமான வாழ்விற்கு பெரிதும் உதவுவது செயலாற்றலா பேச்சாற்றலா? செயல் என்பது வேறு, பேச்சு என்பது வேறு. வாய்ச்சொல்லில் வீரரடின் பாரதி. அதாவது அவன் சொல்லும் போதே ரொம்ப நமக்கு கோவம் வரா மாதிரியே சொல்லுவான். வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த மரத்தில் என்பார், அந்த விடத்தில் என்பார், வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்வார். ஏன்னா சொல்லு பூரா பேசிட்டு அப்புறம் அங்கிருந்து போயிடுவான், அதுக்கப்புறம் சிந்திக்க மாட்டேன். ஆனால் அது இல்லாம இந்த திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றத்தை துவக்கி சிராங்கூன் வட்டாரத்தில் இருக்கின்ற தமிழ் மீது ஆர்வமுடைய பேச துடிக்கின்ற இளையவர்கள் ஐயா சொன்னார் பாருங்க, நான் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து முதியவர்களும் இளையவர்களும் சிறுவர்களும் இந்த பேச்சாளர் மன்றத்தை வளர்க்க வேண்டும், தானும் வளர்ந்து கொள்ள வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று துவங்கி இருக்கின்ற திருவள்ளுவர் பேச்சாளர் மன்றம் செழித்து ஓங்கி உயர்ந்து புகழ்ந்து வாழ வேண்டும் என்று உங்கள் கை ஒலியோடு நான் வாழ்த்துகிறேன். அந்த நிகழ்வினை ஒட்டி அருமையானது ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம்னா என்ன, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க, வழக்கமாக இந்த பண்டிகை காலங்களில் தொலைக்காட்சிகளில் இந்த பட்டிமன்றத்தை போட்டுடுவாங்க. நல்ல நம்ம ஐயா பேச்சாளர் சாலமன் பாப்பையா, ஞான சம்பந்தம், இப்படி நிறைய பேர், லியோனி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நடுவராக உட்காந்து இப்படி நிறைய பேசுவாங்க. இந்த பட்டிமன்றன்றது என்ன, இன்னைக்கு நேற்று வந்த ஒரு அமைப்பு அல்ல. இது இன்னைக்கு நேற்று வராமல் என்னைக்கு வந்ததுன்னு சொன்னால் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் என்னைக்கு வந்து எழுதி வைக்க துவங்கினானோ அன்னைக்கே வந்து தமிழன் நல்லா படிச்சிருந்த பண்பட்ட புலவனாக நல்ல மீதுரு கவிஞனாக இருந்த காலத்திலே மணிமேகலை எழுதின சீத்தலை சாத்தன் அதில் சொல்றான். இந்திர விழா நடக்குது. இந்திர விழாவில் வந்து நிறைய விழாக்கள், பரதநாட்டியம் நடக்குது ஒரு பக்கம் கூத்து நடக்குது, ஒரு பக்கம் ஆடல் பாடல் நடக்குது. இப்போ கூட ஒரு ஆடல் பாடல் பார்த்தோம் பாருங்க. இந்த 2 நங்கையர்கள் 2 பேரும் பள்ளி மாணவிகள் தான். பரதநாட்டியம் ஆடியதை விட இந்த மாடர்ன் டான்ஸ் என்ன ஒரு போடு போட்டாங்க பாருங்க, இருக்கிற அத்தனை பேரும் ஆட வச்சாங்க. அதுதான் அந்த மாதிரியான ஆடல் பாடல்கள் எல்லாம் அன்று நடந்த பொழுதும் சரி, இதெல்லாம் இவங்களுக்கு, இளையர்களுக்கு, இந்த கூத்து கலைஞர்களுக்கு, இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு எல்லாம் சரி, நல்ல ஒரு புலமையோடு படிச்சிருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னும் போது மன்னனே சொல்றான், கற்றறிந்த புலவர் பெருமக்கால் நீங்கள் பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுமின். இது மணிமேகலை வருகின்ற வரி. கற்றறிந்த புலவர் பெருமக்கால் நீங்கள் பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுமின். இப்ப பட்டிமன்றம் என்ற சொல்லு இன்னைக்கு வந்து சொல்லல. இந்த பாங்கறிந்து என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க 2 நல்ல, அதாவது புலவர்களுக்குள்ள சண்டை வரலாம், அந்த சண்டை ஆரோக்கியமான சண்டையா இருக்கணும், அதான் பாங்கறிந்து. அப்புறம் பாங்கறிந்து நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய விவாதங்களை அங்க வைங்க, நல்ல நல்ல விவாத பொருள்களை கொண்டு வந்து வைத்ததுக்கு தீர்வு காணுங்கள் சொல்லி அரசனை சொல்றான்னு சொல்லி மணிமேகலை காப்பியம் காட்டுகின்ற அந்த நிகழ்வு இன்னைக்கு ஏறக்குறைய சற்றும் தொய்வில்லாமல் 2600 ஆண்டுகளுக்கு அப்பாலும் இன்னைக்கு நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இது அதை விட இன்னும் சிறப்பு, தாய் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அது விட்டுடலாம். இன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர்ல கொடிகட்டி பறக்கின்ற விழா பட்டிமன்றம். இன்னைக்கு சிராங்கு, அதாவது சிசி எல்லாத்துலையும் பட்டிமன்றம் இல்லாத அந்த வருடம் இருக்காது. எல்லா சிசிலையும் ஒரு பட்டிமன்றம் வச்சிடுறாங்க. நாங்கள்லாம் எல்லா சிசிலையும் பேசிட்டு இருக்கிறோம். இது மாதிரி பேச்சாளர்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா ஹரிகிருஷ்ணமார் போன்றவரெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பேசுறதுல ஒரு மகிழ்ச்சியை சொல்லிடுறேனே. பட்டிமன்றம் பேச போகக்குள்ள பேச்சாளர் வருவாங்க.
அவங்க கிட்ட சொல்லி மணி நிமிஷம் இவ்வளோமா அவளை முடிச்சிருங்க இவ்வளோப்பா அப்படின்னு சொன்னோம்னா அந்த மணி நிமிஷத்தில் முடிக்க மாட்டாங்க. நான் சொல்லி பார்ப்பேன், மணியால் அடிப்பேன்பா, நீங்கள் மணி அடிப்பேன், கேட்கலன்னா மணியால் அடிப்பேன் சொல்லி பார்ப்பேன், கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இப்போ பேசுகிற இந்த 6 பேருமே பேச்சாளர் மன்றத்தால் பழக்கப்பட்டவர்கள். பேச்சாளர் மன்றத்தோடு குணம் உண்டு, நல்ல இனம் உண்டு. என்ன தெரியுமா? அது நேரத்தில் முடிக்கிறது, கருத்துக்களை வரிசைப்படி தருவது, இவைகளெல்லாம் அவர்கள் கற்று வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு கலை பாடம். அதனால இன்னைக்கு எனக்கு மகிழ்ச்சி. பெரிய சிரமப்படவானா, நேரத்தில் முடிப்பாங்க. நானும் உங்களோட சேர்ந்து குறிப்புகளை வைத்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, நான் எதுவும் அதாவது இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உட்காந்து மாஞ்சி எழுதிட்டு வர மாட்டேன். இன்னும் சொல்ல போனா தலைப்பை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு உங்களுக்கு சொல்லிட்டு அதோட நிறுத்திடுவேன். இங்க மேடைக்கு வந்ததுக்கு போது இவங்க என்ன பேசுறாங்களோ அந்த பேச்சை வச்சு உங்க எதிரில் நான் குறிப்பெடுத்து அவங்க பேசி முடிச்சதும் தொகுப்பா சொல்லிட்டு பிறகு நிறைவுரையில எல்லாத்தையும் சேர்த்து வைத்து தீர்ப்பு வரும். கண்டிப்பாக தீர்ப்பு வரும். தீர்ப்பு இவங்க பேசுறதை பொறுத்து தான் இருக்கு. இவங்க நல்லா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தீர்ப்பு, அவங்க நல்லா பேசலன்னா எதிர்க்கு தீர்ப்பு. அவ்வளவுதான். எப்படி தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது அவங்களுடைய திறமையில இருக்குது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லி முடிக்கணும். இவங்களுக்கெல்லாம் 7 நிமிஷம் அவங்க சொல்லிட்டாங்க. அழகா அந்த போக்குவரத்து மின் விளக்கு மாதிரி அழகா காட்டி வச்சிருக்காங்க. அது ஐயா காட்டுவாரு. அது உடனே இவங்கெல்லாம் முடிச்சிடணும். இது அதுக்கு மேல ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தலைப்பு இணக்கமான வாழ்விற்கு. இந்த இணக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு சொன்னா, ஒத்த கருத்துடைய சேர்ந்து வாழுகின்ற மனித இனம் எல்லாவற்றையும் கைகோர்த்து அழைத்து செல்வதற்கு எது அவர்களுக்கு நல்வாழ்வை தரும், வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னா, இதில் பட்டிமன்றத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு வார்த்தை வச்சிருக்கோம். பட்டிமன்றத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நாங்கள் போட்டு தலைப்பில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? பெரிதும் அப்படிங்கிற வார்த்தை. இந்த பெரிதும்ங்கிற வார்த்தை தான் எது பெருசுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே தேவை. சொல்லாற்றலும் தேவை, பேச்சாற்றலும் தேவை. அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ரெண்டுல எது முக்கியமா தேவை, எது அவசியமா தேவை, எது எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்தை வைத்து உங்களை பேச வைப்போம். நீங்க எங்களுக்கு பேசணும், அதுதான் முக்கியம். ஆனால் இந்த செய்தியை சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அந்த செய்திக்கு முன்னால சில செய்தியை சொல்லிடுறேன். சொல்லாற்றல் என்பதும் செயலாற்றல் என்பதும் பேச்சாற்றல் என்பதும் வேறு வேறு. ஆனால் ரெண்டுமே கண்டிப்பா வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இந்த பேச்சில் ரொம்ப சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன். தொட்டனைத்தூரும் மணற்கேணி அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். வள்ளுவர் சொன்னது தொட்டனைத்தூரும் மணற்கேணின்னு சொன்னார். ஆனால் சொல்லு எப்படி இருக்கணும், பேச்சு எப்படி இருக்கணும், ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு அவங்க பேச்சாற்றலுக்கான ஒரு சின்ன செய்தி சொல்லி முடிக்கிறேன். பேச்சாற்றல் அணியில் இருக்கிறவங்களுக்காக கவி காளமேகம் அற்புதமான கவிஞன், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞன். எது வேணாலும் வரகவியா பாடுவான். அவங்ககிட்ட போய் கேட்டால் உடனே பாடுவான். ஒரு முறை நாகப்பட்டினத்தில் இருந்த சத்திரம், அப்பெல்லாம் ராத்திரியில் வந்து போய் தங்கணும்னா பொதுவாக அரசன் கட்டி வச்சிருப்பான் ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே போய் உள்ளே உட்காந்துட்டோம்னா சத்திரம். அந்த சத்திரத்தில் சாப்பாடு போடுவாங்க, அங்கேயே தூங்கலாம், மறுநாள் காலையில் இது போகலாம். இது அரசன் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தா. அப்படி ஒரு சத்திரத்தில் போய் தங்கினா. சாயந்தரம் 6 மணிக்கு போனார், சாப்பாடு கேட்டார். 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, சாப்பாடு வரல. ஒரு 10:30 மணிக்கு மேலே ஒரு இலை போட்டு ஒரு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டு வெளியில் வந்து உட்காந்தார், தூங்க போகிறார். எல்லாம் சரி. இப்போ என்ன பண்ணான், சத்திரத்தினுடைய தலைவன் சாத்தான்னு பேர் அவனுக்கு, சாத்தன். இந்த சாத்தன் என்ன பண்ணா, அங்கேருந்து வந்து கவிஞரே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் தான் நல்லா பாடுவீங்களே, நல்ல கவிதை சொல்லுவீங்களே, என்னுடைய சத்திரத்தை பற்றி என்னை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்களேன் அப்படின்னா. அவனுக்கு வாயில் சனி. என்ன பண்ணுறது, அவன் பேச ஆரம்பித்தான். அவர் உடனே ஆரம்பிச்சிட்டாரு. பேச்சாற்றலுக்காக சொல்கிறேன், எப்படி பேசுகிறாரு பாருங்க. கத்துக்கடல் சூழ் நாகை சாத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை இலையிலிட வெள்ளி எழும். என்ன அர்த்தம் தெரியுதா? சிரிச்சுட்டாங்க. என்ன அர்த்தம்? இந்த சாத்தானுடைய சத்திரத்தில் சாப்பிட போனீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த அரிசி வர்றதுக்கே ராத்திரி ஆகிடும். அரிசி வந்து அதை குத்தி உலையில் இடுறதுக்கு கிட்டத்தட்ட வெள்ளி எழ ஆரம்பிக்கும். புலபுலன்னு வெடிகிற நேரம். சாப்பாடு இலைக்கு வரல வெடிஞ்சு போடும் போடா அப்படின்னா. ஏன்னா அப்படி கொடுக்கல அவர். இருந்தாலும் சாப்பிட்ற நேரமாகும், அது சேரத்துக்கு கிடைக்காது என்பதை ஒரு அவனை பாராட்டுற மாதிரியே பாராட்டி திட்டார். பாராட்ட அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறமா தனியாக உட்காந்து யோசிச்சு, ஐயோ இவர்கிட்ட போய் கேட்டோமே தெரியாமல் இப்படி பாடிட்டாரேன்னு வருத்தப்பட்டதா அந்த வரலாறு சொல்லுது. இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து வள்ளுவன் நமக்கு சொல்லி கொடுத்து. ஒரு சொல்லை நீங்கள் சொல்றீங்கன்னா அந்த சொல்லு எப்படி இருக்கணும், இன்னொரு சொல்ல அதுக்கு தகுந்ததாக வரக்கூடாது. அது என்னுடைய பிறகு பேச்சுக்கள் நான் சொல்கிறேன். இது இப்படி இருக்க செயலாற்றல் எப்படி இருக்குன்னா, செயல்
செய்கையில காட்டணும். செய்கையில காட்டணும். இந்த செயல் எப்படி இருக்கணும்? கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியை காட்டுறவங்களுக்கு நான் ஏன் அப்படி போறேன்னா, வேற ஏதாவது சொன்னா இவங்க 2 பேரும் நடுவர் சொன்னார் கையில பிடிச்சுக்குவாங்க. அதுக்காக தான் நான் அவங்களுக்கு இல்லாத ஒரு பகுதிக்கு போறேன். கம்பராமாயணத்துல ராமன் சீதையை ராவணன் கடத்தி போயிட்டான். தேடுறாங்க, எல்லா பக்கமும் தேடுறாங்க. தேடி முடிச்சு கடைசியா கிழக்கு பக்கம் வந்துட்டாங்க, வடக்கு பக்கம் வந்துட்டாங்க, மேற்கு பக்கம் வந்துட்டாங்க. தெற்கு பக்கத்துல ஆள் வரணும். தெற்கு பக்கத்துக்கு போனது அனுமன்றது ராமனுக்கு தெரியும். ஆனா ராமனுக்கு பல கேள்விகள் அவன் மனசுல கொடையுது. என்னன்னா, வர்றது அனுமனா இருந்து நல்ல செய்தியோட அந்த நல்ல செய்தியிலும் கூட சீதை இருக்கிறா, உயிரோட இருக்கிறா. அவ அயோத்தியினுடைய இளவரசியா தான் இருக்கிறா. அவ என்னுடைய மனைவியா தான் இருக்கிறா. அவளுக்கு எந்த ஊரும் நிகழவில்லை என்ற போன்ற கேள்விகளை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவன் குதிச்சான். அனுமன் குதிச்ச மாத்திரத்துல இப்ப என்ன நடக்கணும்? இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒண்ணு ஒன்னா கேட்டு கேட்டு பதில் சொல்ல முடியுமா? அவன் செய்கையில காட்டினா தெற்கு திசையை நோக்கி விழுந்து கும்பிட்டான். தெற்கு திசையை நோக்கி அந்த இலங்கை இருக்கிற பக்கத்தை நோக்கி விழுந்து கும்பிட்டான். ராமனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப அங்க சீதையை அவன் பார்த்துட்டு வந்துட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு எழுந்து கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் சொன்னான். இந்த ஒரு வரிதாங்க. நான் பார்த்தேன், சீதையை பார்த்தேன், கற்போட இருக்கிறா, நல்லாவும் இருக்கிறா, உன்னுடைய மனைவியா இருக்கிறா, எல்லா செய்தியும் சேர்த்து ஒரு சொல்லி முடிச்சான். அந்த செயல் அவன் என்ன செஞ்சா, விழுந்து வணங்கினதுமே ராமன் ஒரு மகிழ்ச்சியா நிமிர்ந்து பார்த்து என்னப்பா இருக்கிறாளா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு செயலை சொல்லி முடிச்சான். இப்ப செயல் ஒரு காரியத்தை நடத்தி தர வேண்டும், பேச்சு ஒரு காரியத்தை நடத்தி தர வேண்டும். ரெண்டுமே ஒண்ணுக்காக பயன்படுத்த முடியும். ஆக இங்க கொடுத்துக்கிற தலைப்பு தலை சுத்துற தலைப்பு தான். இருந்தாலும் இவங்க எப்படி கை கொண்டு அதை நமக்கு விளக்க சொல்ல போறாங்கன்றதை பார்ப்போம். நல்ல ஒரு தலைப்பை தந்திருக்கின்ற இந்த சிராங்குன் சிசியினுடைய ஐஏஎஸ்சி தலைவர் அவர்களுக்கும் அதனுடைய செயல் வீரர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த பட்டிமன்றத்தை முறைமையாக துவக்கி வைக்கின்றேன். பட்டிமன்றத்தில் ஒரு வழமை உண்டு. அந்த பத்திரிகைகளை போட்டவங்க முதல்ல அவங்க பேசணும். பத்திரிகையில முதல் அணியாக போட்டவங்க தான் முதல்ல பேசணும். அவங்க எனது வலது பக்கத்தில் இருப்பாங்க, இரண்டாவதாக இருக்கிறவங்க இடது பக்கத்தில் இருப்பாங்க. பட்டிமன்றத்தை முடிக்கக்குள்ள அது மாறி முடியும். அது உங்களை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இப்ப செயலாற்றலே என்ற அணியிலிருந்து திரு ஹேமா சுவாமிநாதன் அவர்கள் பேச வராங்க. திரு ஹேமா சுவாமிநாதன் அவர்கள் இல்லத்தரசி, சந்தோஷமான அம்மா. அவங்க கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். சந்தோஷமான அம்மா மற்றும் மனைவி. பிடித்த பெருமைக்குரிய வாசகம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞர் பாடினது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இவைகளுக்கெல்லாம் விருப்பமுடையவராக இருக்கின்ற ஹேமா சுவாமிநாதன் அவர்கள் வாங்க பேசுங்கம்மா. இந்த மாலை வேலையை மிகவும் இனிமையானதாக மாற்ற வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கம் போல் வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். இணக்கமான வாழ்வுக்கு தேவை செயலாற்றலா இல்லை பேச்சாற்றலா? இதுதான் தலைப்பு. இணக்கமான வாழ்க்கை மட்டும்தான் இல்லைங்க, ஒரு இனிமையான வாழ்க்கையோ சுதந்திரமான வாழ்க்கையோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு செயலாற்றல் தான் முக்கியம். இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்க, எவ்வளவு இணக்கமான நாடு இந்தியா, அன்பான நாடு, அமைதியான நாடு. அதுக்கு என்ன காரணம்? நமக்கு கிடைத்த சுதந்திரம், சரியா? அப்ப சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாரு? நம்ம தேசத்தந்தை. அவருடைய தாரக மந்திரம் என்னங்க? மகாத்மா காந்தியுடைய தாரக மந்திரம் என்ன? செய் அல்லது செத்துமடி. செய் அல்லது செத்துமடி தான் சொன்னாரு. அவர் சொல் அல்லது சொல்லி முடி, இல்ல பேசு அல்லது பேசாமல் ஓடு, அப்படியெல்லாம் சொல்லல. செய் அல்லது செத்துமடி தான் சொன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், பேசிக்கிட்டு இருந்தா சுதந்திரம் கிடைக்காது, சொல்லிக்கிட்டு இருந்தா சுதந்திரம் கிடைக்காது. இறங்கணும், காரியத்தை இறங்கினாதான் சுதந்திரம் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அவர் இறங்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அடுத்தது, எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் தலைவர்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தலைவர் இருக்கு, காமராஜ். கர்ம வீரருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? செயல் வீரர். நடுவர்களே பாருங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. செயல் வீரர். அவரை யாரும் சொல் வீரர், பேச்சில வீரர் எல்லாம் சொல்லல, செயல் வீரர். நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, அதுல இறங்கி அந்த தடைகளை உடைத்து அதை செய்து முடிப்பார். அதனால்
அந்த பேரு உங்களுக்கு இருக்கு பாருங்க, செயலுடைய முக்கியத்துவம் என்ன. இன்றைக்கு திருவள்ளுவர் மன்றத்தோட துவக்கம். திருக்குறள் சொல்லலன்னா எப்படி? பல ஆயிரம் வருஷம் முன்னாடி திருவள்ளுவர் எங்களுக்கு சாதனை பண்ணான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியலாம் சொல்லியவனம் செயல். சொல்றது யாரு வேணா சொல்லலாம். இன்னைக்கு நான் என்ன வேணா சொல்லுவேன், நீங்க என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனா சொன்ன மாதிரி செய்யறது, ஒரு சொல் உருவம் பெற்று செயலாக மாறுவதுதான் கடினம். அந்த செயலுக்கு தான் வலிமை அதிகம். அதனாலதான் திருவள்ளுவர் பெருந்தகை அதை சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப இந்த திருவள்ளுவர் நாடு இதெல்லாம் விட்டுருவோம், நம்ம வீட்டுக்குள்ள வரும். இப்ப திடீர்னு ஏன் வீட்டுக்கே விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உடனே குடுன்னு போய் முன்னாடி உட்காந்து, எந்த பஸ்ல வந்தீங்க, எப்படி வந்தீங்க, உங்க கூட யாரெல்லாம், எனக்கு தான் பேச்சாற்றல் நல்லா வருமே, எங்க வீட்டுக்குலாம் போனீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் போயிட்டு எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க, போயிடாதீங்க. என்னுடைய அனுபவம். பேசுவாங்க. இப்ப நானே பேசுறேன், எந்த பஸ்ல வந்தீங்க, உங்க ஏத்த வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரர், உங்க பாட்டி எப்படி இருக்காங்க, தாத்தா எப்படி இருக்காங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற பேசுறேன்னு வைங்க. 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. 2வது, கொண்டு வந்த பெட்டி படுக்க கூட வேணாலும் தலைவலிக்க ஓடி போயிடும். 2ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஏன் அப்படின்னா காரணம் அங்க என்ன இல்ல, விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு செயல் அங்க இல்ல. இப்ப அப்படியே மாத்தி யோசிக்கிறேன், வராங்க, வந்த உடனே அப்படி வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நான் குடு அடுப்பறைக்கு ஓடி போய் இட்லி எல்லாம் சுட்டு, வராத தோசையை சுட்டு, சரி சுத்தமா வரலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, செயல்ல இறங்கி ஆர்டராச்சும் பண்ணி கொண்டு வந்து முன்னாடி வச்சு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஃபில்டர் காஃபியும் சேர்த்து வச்சேன்னு வைங்க. அப்ப அவங்க மனசுல என்னை பத்தின நினைப்பு எவ்வளவு உயரும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இதுதான் சொல்லாற்றலுக்கும் பேச்சாற்றலுக்கும் செயலாற்றலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதுதான். இப்ப இதெல்லாம் பரவாயில்ல, அதாவது செயலாற்றல்னால நல்லது நடக்கிறது ஒரு பக்கம், பேச்சாற்றல்னால பிரச்சனை மட்டும்தான் வரும். நான் பேசி பல தடவை மாட்டிருக்கேன். ஒரு தடவை ஒரு எக்ஸாமுக்கு நானே என் ஃப்ரெண்டும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ கேட்டா, என் பரீட்சைக்கு ஹெல்ப் பண்றியா? சரி பண்றேன், என்ன பண்றோம்னு சொல்லிட்டு முக்கியமான கேள்வி எல்லாம் குறிச்சு கொடுத்துட்டேன். அடுத்த நாள் பரீட்சை போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எழுதலாம் உட்கார்றேன். பின்னால வந்து இஸ்ன்னு சவுண்ட். திரும்பி பார்த்தா, எல்லாம் பரீட்சைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணி ஆன்சர்லாம் சொல்லுங்கிறா. ஐயோ, நான் இந்த ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு சொல்லவே இல்லையா, அதெல்லாம் முடியாது சொல்லுன்றான். என்ன பண்றது? நான் வந்து ஐயோ சரி என்ன பண்ண, முதல்ல தெரிஞ்சதெல்லாம் எழுதி, தெரியாததெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கும் விடாம பின்னாடி வந்து வைக்கிது, தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டேன் அப்படின்னா. பரீட்சை ஆரம்பிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னடி எழுதுறேன், அந்த பாரு பேரு ரோல் நம்பர்லாம் எழுதிட்டேன். இதான் மேடம் வந்து மருந்துக்கு கூட புத்தகத்தை திருப்பினது போல. இப்ப நான் என்ன பண்றது தெரியல, ஆனாலும் என்ன பண்றது, ஃப்ரெண்ட் ஆச்சு, ஹெல்ப் பண்ணி தொலையணுமே. இது மாதிரிதான் என்ன பத்தியே நானும் சொல்லி மாட்டிக்கிறது. சரின்னு சொல்லிட்டு பாஸ் நம்மளால ஒரு 10 மார்க் கிடைச்சா பாஸ் ஆகுது பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தவிர அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு கடற்கரை பார்த்தேன். பார்த்ததுல முதல் 1 2 தவிர மீதி எல்லாமே ஃபால்ஸ். சரி மெதுவா திரும்பி 1 2 தவிர எல்லாமே ஃபால்ஸ், சீக்கிரமா எழுதிடு அப்படின்னு திரும்பியும் நோக்கினோம். ஐயோ என்னமா வேணும் அப்படின்னு. முதல் 2 ஃபால்ஸ்னு சொன்னீங்க, மீதி முதல் 2 தவிர எல்லாம் ஃபால்ஸ்னு சொன்னீங்க, முதல் 2 என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். எப்படி சிக்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் பேச்சால வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க, பேச்சால வந்தது. சரி தாங்க முடியாம நொந்து போய் முதல் ஆன்சருக்கு ரஜினி எழுதிக்க, 2வது ஆன்சருக்கு கமல் எழுதிக்கணும். அவசரமா ரஜினிக்கு ஸ்பெல்லிங் கேட்கிறான். இவ்வளவுதான் வச்சுட்டு நான் பரிச்சு எழுதி. இதனாலதான் சொல்றேன், பேசவே பேசாதீங்க, செயல்ல காட்டுங்க, தப்பிச்சுக்கிறீங்க. ஆனா ஒண்ணும் இல்லைங்க, டூர் பிளான் போட்டேன் போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரு 25 பேரை வச்சு வாட்ஸ்அப்ல குரூப் ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல பார்க்கணும், நான் பிளான் போட்டது ஒரு ஏற்காடுக்கு போறவன்னு பிளான் போட்டேன். இவளுக்கு ஏற்காடா, சீச்சி, போனா ஈஜிப்ட், யூரோப்பு, இங்கிலாந்து, தீங்கப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இது அப்படின்ட்டு பரபரப்பா நானும் பிளான போட்டேன். அவங்க நான் முதல்ல 2 நாள் பரபரப்பா பேசுறேன், அந்த பணத்தெல்லாம் போட்டு அனுப்பிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல்ல 25 20, 20ல இருந்து 15, 15 10. இங்கிலாந்து பாணி என்னாச்சுன்னு தானே கேட்டீங்க.
இங்கிலாந்து பிளான் பண்ணது வந்து கடைசியில் பக்கத்தில் போய் இஞ்சி டீ குடித்தோம், அதில் முடிஞ்சிருச்சு. இந்த பேசுகிறவங்களெல்லாம் நம்பினீங்கன்னா கடைசியில் இப்படி தான் முடியும். செயலில் இருக்கணும். அதாவது இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர் ஐயா. அதாவது பேச்சு அப்படிங்கிறது ஒரு வெற்று காகிதம். அதில் எழுதும் பொழுது தான், ஒரு காகிதத்தில் ஏதாவது நீங்கள் எழுதும் போது தான் அந்த காகிதத்துக்கு மரியாதை. அது மாதிரி தான் பேச்சோடு செயல் சேரும்போது மட்டுமே அந்த பேச்சுக்கு மரியாதை. இல்லை என்றால் மரியாதை இல்லை. மெனு கார்டு, ஹோட்டலில் போனால் மெனு கார்டையாக சாப்பிட்றோம், மெனு கார்டில் ஆர்டர் போட்டு சாப்பாடு வந்தோன்னு தானே சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் செயல் தான் முக்கியம். அதே மாதிரி எந்த உறவானாலும் சரி, உங்கள் நட்போ குடும்பமோ எங்கேனாலும் சரி, நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத விட செயலில் காட்டுனீங்க நான் மட்டும்தான் அதற்கு மரியாதை என்று சொல்லி நடுவர் எங்களுக்குத்தான் தீர்ப்பு கூறுவார் என்பதையும் நாம் சொல்லி எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் சொல்லுகிறேன். நன்றி. சில பேர் மேடையில் வந்து தன்னை உயர்வாக பேசுகிறதா நினச்சி அவங்களே மண்ணள்ளி கூட்டிகிட்டு போவாங்க. அது மாதிரி ரொம்ப அழகாக அவங்களோட தோழியை காட்டினாங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. பேச்சு என்பது வெற்று காகிதம், செயல் என்பது அதில் எழுதப்படுகின்ற காவியம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய அற்புதமான ஒரு வார்த்தை. அதில் துவக்கும்போது இனிமையான வாழ்க்கை தான் செயலாற்றல். செயல் என்பது இனிமையான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கைன்னு சொன்னாங்க. சுதந்திரமாக இருக்கிற வாழ்க்கையில் யாரும் செயல் செஞ்சதா தெரியல. ஒரு மாதிரி இனிமேல் அவங்க அணியில் வர்றவங்க அதை விளக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மகாத்மா காந்தியை பற்றி நிறைய சொன்னாங்க. கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் அடுத்தால கூப்பிட்டுறேன். காமராஜர் வந்து நேரு டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரியாக இருக்கார். ஏன்னா அவர் செயல் வீரர் அப்படிங்கிறதுக்காக. காமராஜர் தமிழக முதலமைச்சர். அப்போ வந்து சீன போர் வருவதற்கான ஆயத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரம். அப்போ போர்க்கருவிகள்லாம் ஒன்றுமே இல்லை, வெள்ளைக்காரனை மட்டும் எதுவும் கொடுக்கல, ஒன்றுமே இல்லாமல் இருக்குதான் இந்தியா. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நேரு வந்து அமெரிக்கா கிட்ட ஆயுத உதவி கேட்ட பொழுது கொடுக்குறேன்னு சொன்ன அமெரிக்கா ஒரு நேரத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியாமல் ரொம்ப கோபத்திலையும் வருத்தத்தில் இருந்தார் நேரு. அந்த நேரம் போய் காமராஜர் போய் நேரை பார்த்தாரு. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நேரு சொன்னாரா, அந்த மாதிரி ஆயுத உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க, என்ன செய்யறது எனக்கு புரியல அப்படின்றதும். இதுக்கு என்ன பெரிய கவலைப்படுறீங்க, அவனுடைய நிறுவனம் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, அந்த நிறுவனத்தை உடனே மூடுங்க, தானாக கொடுப்பான் அப்படின்னாரா. இந்த நிறுவனமாக இருந்து தாமஸ் குக் பேங்க். அவன் அப்போ தான் நிதி நிறுவனத்தை கொண்டாந்து இந்தியாவில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான், தாமஸ் குக் பேங்க். அந்த பேங்க்கில் உடனே மூடுனாரா. அடுத்த நாள் நேரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு, தாமஸ் குக் பேங்க் இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது, மூடிருங்கன்னாரா. அடித்து அலறிக்குன்னு அடுத்த நிமிஷத்தில் இராணுவ உதவிகள் முழுமையும் அமெரிக்காவில் வந்துதான். இந்த செய்தி காமராஜர் வரலாற்று தெரிஞ்சுக்கிறோம். அப்போ செயல் எப்படி இருக்கும் என்பதை தான் அவங்க காமராஜரை சுட்டி காட்டி சொன்னாங்க. நல்ல அற்புதமான பேச்சு, அழகான பேச்சு, பாராட்டுக்கள் அவங்களுக்கு. அடுத்து நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட இவங்களுடைய ஒரு ஆள் பேச்சிலே நாம் முழுமை அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் செயலாற்றலே அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடலாமான்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்போம். இப்போ இவங்க இல்லை எங்ககிட்ட நிறைய செய்திக்குது, அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதில் பேச்சாற்றல் தான் இணக்கமான வாழ்விற்கு பெரிதும் உதவுவது என்று சொல்லி பேச வராங்க. அடுத்து பேச வர்றது ராதிகா பிரபாகர். அவங்க ராதிகா பிரபாகர் வந்து அவங்கள பற்றி ரொம்ப சொல்லிக்கல, ஆனால் நான் அவங்க செயலை பார்த்தேன். என்னென்னா, இல்லத்தரசி, தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு எங்கள் அம்மா இது நடித்த பொழுது, ஒரு ஓரங்க நாடகம் நடித்த பொழுது அதில் அவங்களும் பங்கெடுத்து ஓரங்க நாடகத்தை அவங்களும் நடித்தாங்க. அப்போ அவங்க பன்முக வித்தகி, அதனால் அவங்கள வந்து அவங்க நிறைய சொல்லிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இவங்களுக்கு எதிர்கருத்தையும் சொல்லுவார்கள், தன் கருத்தையும் பேசுவார்கள். வாங்கம்மா. நன்றி ஐயா. நடுவர் உள்ளிட்ட அவையோருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இணக்கமான வாழ்விற்கு பெரிதும் உதவுவது பேச்சாற்றலே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். ஹேமா ரொம்ப நல்லா பேசுனாங்க. செயலாற்றலே அப்படின்னு என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, பேசிட்டு போயிருக்காங்க. பேச்சினுடைய உதவியை நாடி சென்றிருக்கிறார். அவரோட செயலை ப்ரூஃப் பண்றதுக்கு பேசிட்டு போயிருக்காங்கங்க. இதுதான் அது. அப்ப இப்பயே முடிச்சிடலாம்ல நம்ம. அப்புறம் என்ன விடுங்க பார்த்து. செய் அல்லது செத்துமடி, இதை செயல்ல காமிக்க முடியுமா? இதுக்கு எப்படி வீரியம் வந்தது? அதை பேசுனதுனால தானே. உணர்ச்சி பொங்க பேசணும் இல்லையா? அப்படி பேசுனதுனால தானே அந்த வார்த்தைக்கு அந்த வீரியம் வந்து எல்லாம் பொங்கி எழுவாங்க. இதை செயல்ல காமிக்க முடியுமா சொல்லுங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன்.
வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது, வாழ்க்கைனாவே மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? வெறும் செயல் மட்டும் மகிழ்ச்சியே கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. ஏன்னா ஒரு கணவன் மனைவி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க. முதல்ல யார் அழுவா? அது நீங்க கேட்டா நாங்க எப்படி சொல்லுவோம்? எல்லாரும் சொல்லுவீங்க பெண்கள்னு. கணவர் காலம் கூட அழுவல, அதை கேட்கல. முதல்ல சண்டை போடும்போது பெண்கள் வந்து அழுவாங்க. அழுதுட்டு அந்த செயலோடு நிறுத்திட்டா மகிழ்ச்சி ஆயிடுமா? அதுக்கப்புறம் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்ல. அப்படி கேட்டாதானே மனசு திருப்தி ஆகும். சொல்லுங்க, அந்த செயலோட யாராவது நிறுத்தியிருக்காமா இது வரைக்கும்? இல்லைங்க. அப்போ என்ன அங்க தேவைப்படுது? அந்த செயலோடு சேர்ந்த பேச்சும் இருந்தால்தான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நான் உன்னை கேட்கிறேன், எல்லா செயல்களும் எல்லாருக்கும் புரிஞ்சிருதா? கணவன் செய்கிற செயல்கள் எல்லாம் மனைவிக்கு புரிஞ்சிருதா? உங்க வீட்டுக்காரர் இருக்காராமா? இல்லை, அவரை பத்தியாவே இருக்கு, அதுதான் கேட்டேன். பேசுங்க பேசுங்க. மனைவி செய்கிற செயல்கள் எல்லாம் கணவனுக்கு புரிஞ்சிருதா? அது புரியாமத்தாமா இங்க வந்து உட்காந்துருக்கேன், நீ வேற அப்படின்லாம் கேட்குறது. உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேப்சர் பண்ணிட்டேன். புரியாதுங்க. ஏன்னா எதுவுமே புரியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய ஊர்லேருந்து என்னுடைய அத்தையும் மாமாவும் வந்தாங்க. அதான் அத்தை மாமனா என் மாமனார் மாமியார் கிடையாதுங்க, அவங்களெல்லாம் இங்கே வச்சு செய்ய முடியாது. அதெல்லாம் வீட்டில் தான். இது என்னுடைய அத்தை மாமா ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்கள வந்து சுற்றி, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 35 வருடம் ஆகுது, 60 வயசு ஆகுது அவருக்கு. என்னுடைய தோழி வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன். அவங்க வந்து புதுமண தம்பதியர். புதுமண தம்பதியர் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியா இருப்பாங்கங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு புரியாது. அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன். அங்கே என்னன்னா, அவங்க புதுமண தம்பதியர் அப்படின்றதுனால அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் இருந்தது. அதாவது எப்படின்னா, அந்த பையன் என்ன பண்ணாலும் இப்பெல்லாம் புதுசாக காமிக்கிறோமே, இந்த ஹார்ட் சிம்பிள் அப்படி காமிப்பாங்க, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி. உடனே அந்த பொண்ணும் கையை எப்படி கூச்சு ஹார்ட் சிம்பிளை காமிக்கிறாங்க, ஐ லவ் யூ அப்படின்னு. இது என்னுடைய மாமாவுக்கு புரியலை. என்னம்மா இது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு குறியீடு, இப்படி வந்து ஐ லவ் யூன்னு காமிச்சுப்பாங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு ஆசை, இது நாள் வரைக்கும் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொன்னதே இல்லைம்மா, இந்த மாதிரி நானும் சொல்லணும் அப்படின்னாரு. தாராளமாக சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் எங்கள் அத்தை சமைச்சாங்கங்க, நல்லா இருந்தது. சரி ஆசையாக காமிப்போம். உடனே அவரும் இப்படி காமிச்சார். உடனே எங்கள் அத்தை படக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, வேறு யாருக்கோ காமிக்கிறாரு போல் இருக்கு அப்படின்னு. உடனே எங்கள் மாமா ஒருவேளை சின்ன ஹார்ட்டாக காமிச்சதுனால புரியலை போல் இருக்கு அப்படின்னு இப்படி பெருசாக காமிச்சார். வந்துச்சு பாருங்க அவங்களுக்கு கோபம். கண்ணாடி எடுத்து போடுங்க, வேற யாரும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட காமிக்கிறீங்களா அப்படின்னு ஒரே சண்டை. நான் கல்யாணம் பண்ணேன், இப்படி பண்ணுவீங்களா நீங்கன்னு ஒரே அழுக. அதுக்கப்புறம் அவர் என்னையே தான் சரணடைஞ்சார், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுமா அப்படின்னு. நினச்சி பாருங்க, இந்த செயலை பேசி புரிய வைக்கணும். குடும்பத்தில் எந்த ஒரு செயலுமே புரியாது. இதை நான் பேசி புரிய வச்சதுனால தான் அவங்களுக்கு தெளிஞ்சுது. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? எப்போதுமே ஒரு செயலை புரிய வைப்பதற்கு, தெளிய வைப்பதற்கு பேச்சு அங்கு கட்டாயம் ஆக்கப்படுகிறது. எப்போதுமே செய்கின்ற செயல்கள் எல்லாம் யாருக்கும் எப்போதுமே புரியாதுங்க. அதை எப்போதுமே நாம புரிய வச்சாதான் புரியும். இப்போ கணவன் இருக்கீங்க, வெளியில கிளம்பும் போது மனைவி கேட்குறாங்க, என்னங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. என்ன சொல்லுவீங்க? சொல்லாம செயல்ல சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? நல்ல கதையாகுது அது. அப்படி காமிச்சா ஒத்துப்பீங்களா? என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. சரி வேற வழி இல்லை, நீதாமா உலகத்திலேயே அழகு அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்குலாம் வேற வழியே கிடையாது. கணவருங்க இருந்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க சார், கத்துங்க சார், இதையாவது வந்து செய்யுங்க. நடுவர் அவர்களே, நீங்களும் இந்த மாதிரி தானே சொல்லியிருப்பீங்க.
அம்மா என்ன வம்புக்கு வேணாமா, நீ அவரே கூப்பிட்டுங்க. பாருங்க, அனுபவம் பேசுகிறது. இந்த மாதிரி சொன்னாதான் தப்பிக்க முடியும். இருந்தாலும் மனைவி கேட்பாங்க, என்னங்க உண்மையாவாங்க சொல்றீங்க அப்படின்னு. ஆனா மைண்ட் வாய்ஸ் சொல்லும், அடி கள்ளி எப்படி கண்டுபிடிச்சேன்னு. ஆனா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அங்க என்ன இருந்தாலும் நீங்க சொல்லிதான் ஆகணும், நீ அழகா இருக்கம்மா. இதுதானேங்க இணக்கமான வாழ்க்கை இல்லையா? அங்க செயல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம பேசணும். கணவன் மனைவிக்குள்ள உறவே இணக்கமான ஒரு வாழ்வுதான். அது இல்ல அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நகைச்சுவை பேச்சால் சிரிக்க வைக்க முடியும். ஆணவ பேச்சால் கோபமுற செய்ய முடியும். உணர்ச்சி வசப்பட்ட பேச்சால் அழ வைக்க முடியும். எழுச்சி மிக்க பேச்சினால் சோம்பேறியா இருக்கிறவனையும் தட்டி எழ வைக்க முடியும். புரட்சிகரமான பேச்சினால் ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும். ஒரு ஆணும் பெண்ணும், ஆணுக்கு எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அது ஒரு பெண்ணுக்கும் கிடைக்கணும்ன்றது சமூக நீதி. இந்த சமூக நீதியை ஒவ்வொரு தெருவுலையும் போய் சொல்லி அதை நமக்கு கிடைக்க வச்சது யாருங்க? பெரியார் இல்லையா? பெரியாருடைய பேச்சு இல்லையா? அந்த பேச்சு இல்லைன்னா நாங்க இந்த பேச முடியுமா? சமமா உட்கார்ந்துருக்க முடியுமா? பேச்சு இல்லைன்றீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனால் செயல் எப்போதுமே தன்னிச்சையாக செயல்படவே முடியாது. செயலுக்கு பேச்சின் துணை தேவைப்படுகிறது. ஆனா பேச்சுக்கு அப்படி கிடையாது. பேச்சை மட்டும் பேசிட்டு நான் போயிடலாம், அதை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு செயலுக்கு பேச்சு இருந்தால் மட்டுமே அது முழுமையடைகிறது. இல்லை என்றால் அந்த செயல் செயலற்று போகும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நான் எங்கே முடிக்காமலே பேசிகிட்டு இருப்பீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நன்றி, முடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. இவங்க சொன்ன செய்தியில் ரொம்ப நறுக்கு தெரித்த மாதிரி இருந்த செய்தியில் ரெண்டு சொல்லணும். அவங்க அந்த மாமா அத்தை சொன்னாங்கல்ல, இப்படி காட்டினார், பெருசாக காட்டினார், அவர் கோச்சிக்கிட்டாருன்னு. எனக்கு ஒரு மாமா அத்தை இருந்தாங்க. அவங்க எங்கள் மாமா அப்படி காட்டினதும் எங்கள் அத்தை உடனே, ஐயோ ஹார்ட்டில் உனக்கு வீக்காக போச்சா, உனக்கு ஏதாவது நோவு வந்துருச்சான்னாங்க. இந்த புரிந்துணர்வுகளில் நிறைய விஷயம் இருக்கும். இப்படி தான் ஒரு புரிந்துணர்வு அவங்க சொன்னாங்கல்ல. இந்த இது வழக்கமாக நான் சொல்கிறது தான், இந்த மேடைன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க தூண்டி விட்டுட்டாங்க. கணவன் மனைவி புதுமண தம்பதி சொன்னாங்களா, அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தனியாக குடி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மதியம் சாப்பிட கணவன் போனாரா, மதியம் சாப்பிட வந்துடுவார். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார், சாப்பிட்டு போயிடுவார். இந்த அம்மா சமைச்சு போடுது அந்த பொண்ணு. அவர் ஒன்றும் ஒரு நாள் சாப்பிட்டாங்க, 2 நாள் சாப்பிட்டு போனால் ஒன்றும் சொல்லவே இல்லை. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, உப்பு புளி காரங்குது அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அதுக்கு ரொம்ப அந்த பொண்ணுக்கு வருத்தமாக இருந்தது. என்ன இந்த மனுஷன் எதை போட்டாலும் தெமேன்னு தின்னுட்டு போகிறாரு, மனுஷன் தானா வேறு ஏதாவதா, இப்படி ஏதாவது ஒரு சண்டையாவது போடலாம்ல, நல்லா இல்லைன்னு சண்டை போட்டாலும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டார். அவர் மனசில் நினச்சிக்கிட்டா. அப்போ பார்த்து அந்த பையனுடைய அம்மா வந்தாங்க, மாமியார் வந்தது. அவங்ககிட்ட குறையா சொன்னா, என்னத்த பிள்ளையை பற்றி வச்சுக்கிறீங்க, அது என்னத்தை அது மாட்டி எதை போட்டாலும் வைக்கத்துக்கிற மாதிரி தின்னுட்டு போகுது அப்படிலாம் சொல்லுது. அப்படிலாம் நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, அவன் கொஞ்சம் தெரியாமல் இருக்கா, நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டேன். மறுநாள் ஒரு மதிய நேரம் இந்த அம்மா கொஞ்சம் தலைவலி வேறு இருந்தாலும் வந்ததும் அவன் வந்துட்டான், மதியம் சாப்பிட வந்துட்டானேன்னு சொல்லி தட்டை எடுத்து வச்சு நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் நல்ல தட்டில் சாதத்தை போட்டு ஊற்றி அவர் அப்படியே பிசைஞ்சு எடுத்து ஒரு வாய் வச்சு அம்மா சொன்னது ஞாபகம், அம்மா சொல்லிட்டு போனாங்க, ஞாபகம் வந்துருச்சு. உடனே அதை வாயில் வச்சதுன்னு சொன்னார், அடடா இவ்வளவு அருமையாக சமைச்ச இந்த கைக்கு தங்க வளையல் இல்லவா போடணும்னார். நல்ல விஷயம்தான், பாராட்டிருக்கார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கையில் வச்சு இந்த குண்டான மண்டுன்னு தலையில் போட்டுது, அந்த சாம்பார் குண்டான மொட்டுன்னு போட்டுது. ஐயோ ஏன் நடிக்கிற, நல்லது தானே சொன்னேன்னா, ஏயா இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடுப்பை ஊதி கறியில் புகைச்சி சமைச்சு ஏதோ சமைச்சு போட்டேன், அப்போல்லாம் உனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, இன்னைக்கு தலைவலிக்குதுன்னு எதிர் வீட்டுக்காரிட்ட ஒரு குண்டா சாம்பார் வாங்கியிருந்தா அதுக்கு நீ தங்க வளையல் போடுவியான்னு கேட்டேன். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, இந்த புரிந்துணர்வு சொன்னாங்கல்ல, புரிந்துணர்வு எப்படி வேணாலும் வர முடியும். இப்போ பேச்சாற்றலில் பேச்சினுடைய தன்மை இருக்கு பாருங்க, அது வெளியே போகின்ற அந்த வார்த்தைக்கு வலிமை அதிகம். சொல்லிய சொல்லுக்கு நீங்கள் எஜமானன் அல்ல, சொல்லாத சொல்லுக்கு நீங்கள் எஜமானன். நீங்கள் ஒரு வார்த்தை வெளியே கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை கொல்லும் அல்லது வெல்லும், ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யும். அப்போ அந்த மாதிரி நறுக்கு தரித்தா மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை விட செயலை விட பேச்சு தான் இன்னைக்கு அவசியமாக தேவை அப்படிங்கிறதும், அதை வந்து பேச்சின் வழியாக ஒன்பான் சுவை காட்ட முடியும். இந்த கடைசியாக நான் சொல்லும்போது சொல்கிறேன், ஒன்பான் சுவை, நகையே அழுகை இளிவரல் அப்படிங்கிற வருகின்ற அந்த இதில் அழுது காட்ட முடியும், பேச்சு தான் காட்டும், செயல் காட்ட முடியாது. இவைகளெல்லாம் காட்ட வைப்பதற்கெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. கடைசியாக முத்தாய்ப்பு ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு பெண்கள் நாமெல்லாம் மேடை ஏறி சமத்துவமாக பேசிக்கொண்டிருப்பதற்கு யார் காரணம் சொன்னால், 20ஆம் நூற்றாண்டு கிழவன் தமிழகத்தில் தாய் தமிழ்நாட்டில்
20ஆம் நூற்றாண்டு கிழவன் தான் அவரை சொல்லுவாங்க. அவர் இல்லைன்னு சொன்னா, வேற எந்த கருத்துனாலும் இருந்துட்டு போட்டானா, அவர் இல்லைன்னு சொன்னா இன்று பெண்களுக்கு சம உரிமையும் சமத்துவம் கிடைத்திருக்காது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி அமர்ந்திருக்கிற அவருக்கு நன்றார ஒரு பாராட்டினை தெரிவித்து, அடுத்து இல்லை இல்லை பேச்சாற்றல் தான் அதாவது செயலாற்றல் தான் என்று சொல்வதற்காக அந்த செயலாற்றல் அணியிலிருந்து கேத்திரபாலன் முக்காண்டி அவர்கள் வருகின்றார்கள். அவரை பற்றிய சில செய்திகள். ஒரு நிமிஷம் தம்பி, அதான் நான் குறிப்பெடுத்து வந்துடுவேன். சரி, கொடுக்கலையா? சரி, நல்ல பேச்சாளர், திறம்பட எழுதுகின்ற ஆற்றலுடையவர். முன்னாடி ஒரு சில மேடைகளில் பேசியிருக்கிறார், என்னோட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். சில மேடைகளில் பேசியிருக்கார். நல்ல பேச்சாளர், அதாவது பாங்கறிந்து பேசக்கூடியவர். மற்ற செய்திகள்லாம் வந்து என்னுடைய கைத்தொலைபேசி காட்ட மறுக்கிறது. அதனால் வச்சுட்டு நான் பொதுவாக அவரை பற்றி சொல்கிறேன். நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நல்ல அதாவது நம்முடைய பேச்சாளர் மன்றத்தில் முழு ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய தம்பிகள் ஒருவர். தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தில் நிகழ்வுகள் அத்தனையிலும் முன்னைப்பாக இருந்து செயல்படக்கூடிய ஒருவர். நல்ல பேச்சு இலக்கணமாக இருக்கக்கூடிய தம்பி கேந்திரபாலன் அவர்கள், எழுத்தாளராக இருக்கின்ற கேந்திரபாலன் அவர்கள் பேசுகிறாங்க. வாங்க. நன்றி ஐயா. உங்கள்கிட்ட ஃபோன் பேசாட்டா கூட எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லி செயலில் காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. மார் சுரந்த அன்னைக்கும் தோல் சுமந்த எந்தைக்கும் அன்னை தமிழுக்கும் என் இனிய வணக்கம். தன் பேச்சாற்றலால் சிங்கப்பூர் மேடைகளையும் செயலாற்றலால் இணக்கமான உறவையும் நட்பையும் பேணி வரும் நடுவர் பெருந்தகை முனைவர் ரத்ன வெங்கடேசன் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களையும், தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் ஐயா ஹரிகிருஷ்ணன் முத்துசாமி, செராங்கூன் சமூக மன்றத்தின் தலைவர் திரு காளிமுத்து உள்ளிட்ட செயலர் குழுவினர் உள்ளிட்ட பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஐயா, நம்ம ராதிகா பேசிட்டு போனாங்க, சொன்னால் போதும், செயலில் காட்டினா பிரச்சனை வருதுன்னு. அது வயசான காலத்தில் எல்லாத்துக்கும் வர்றதுதான். அவங்க மாமனார் மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க பிறந்த நாளுக்கு பிரபாகர் ஒரு 10 பவுனில் நெக்லஸ் வாங்கித்தாரன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு விட்டுட்டா அவங்களுக்குள்ள இணக்கமான வாழ்க்கை வருமாங்கிறதா என்னோட கேள்வி. நெக்லஸை எடுத்து கொடுக்கணும், கொடுத்தாதான் அது கிடைக்கும். அடுத்தால சொன்னாங்க, பெரியார் வந்தார், பேச சொன்னார், பெண்களுக்கு விடுதலை வாங்கி தந்தார், அவர் பேசினார். அது எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தானே. அவர் கத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் அது எப்போ செயல்பாட்டுக்கு நீங்கள் மேடையில் இப்போ ஏறி நின்னீங்க இல்லையா, அந்த செயல் தான் இப்போ இணக்கமான ஒரு உறவு சமூகத்துக்குள்ளேயும் பெண்ணுக்கும் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் அந்த உறவுங்கிறத நான் ஒன்று வலியுறுத்தி பேசுகிறேன். நம்ம இந்த இணக்கங்கிறது அண்ணன் தம்பி உறவு இருக்குது, கணவன் மனைவி உறவு இருக்குது, சமூகத்தில் இருக்கிற மக்களோட நண்பர்கள், இப்படி எல்லா உறவுமே கண்டிப்பாக செயல் இருந்தால் மட்டும்தான் இணக்கமாக இருக்கும், பெரிதும் உதவுங்கிறது எங்களுடைய வாதம். எனக்கு ஆரம்பிக்கும் சின்ன சந்தேகம், 2 பேரும் கல்யாணம் முடிச்சான்னு தெரியல. யாருன்னா ராதியா விட்டுருங்க, எங்கள் 2 ஆண் பேச்சாளர்களுக்கு. அதாவது கல்யாணம் முடிஞ்சிருந்தா மனைவிட்ட பேசி இணக்கமா வாழ முடியும்னு சொல்ற அவங்க திறமையா நான் பாராட்டுறேன். இது எனக்கு முடியல, வேணா நாங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கத்துக்கிட்டு போறேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான்லாம் செயலில் காட்டினா மட்டும்தான் எனக்கு இணக்கமா இருக்க முடியும். அப்புறம் இந்த ராமாயணத்தை பத்தி சிறுவர் சொன்னாங்க, நீங்களும் சொல்லிட்டு போனீங்க. எனக்கு அதுல இருந்து ஒரு சின்ன பாயிண்ட்ங்க, கைகிட்ட வரந்தாங்க கேட்க சொன்னாப்ல. ஆனா சாமர்த்தியமா பேசுனா என்னாச்சு, நல்லா இருந்த நாடு இறுக்கமான சூழ்நிலைக்கு மாறிச்சா இல்லையா? ராமா எங்க போனா காட்டுக்கு போயிட்டாப்ல. இது நல்ல நிலைமை அது. ஆனா கேட்க வச்சது மந்திர என்கிற கூனி பேச வச்சது இருக்கட்டும். ஆனா சாமர்த்தியமா பேச போய் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. சரி, ஆனா இது எப்படி நேர் செஞ்சான் அப்படின்னா, நேர் செய்தான் என்றால் பரதன் பேசி பார்த்தான், கேட்கல. ராமன் காலனை வச்சு அவனோட பாதனையை வச்சு நாட்டை 14 வருஷம் ஆண்டான். அந்த செயல் அவன் செய்ய போய் தான் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல இடம் பெற்று நிக்கிறான். அப்ப அங்க செயல் தான் முக்கியமா வருது. அண்ணன் தம்பி வரவனா எப்படி இருக்கணும், இணக்கமா இருக்கணும்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான் இதிகாசத்துல. சரி, இன்றைய நடைமுறை எடுத்துக்கிடுவோம். நம்ம கருத்துக்களை பகிர்றதுக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய நம்ம குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா நிறைய இருக்கு. முதல்ல ஒரு 200 பேர் இருப்பாங்க அந்த குரூப்ல. இந்த 200 பேர்ல கருத்துக்களை பகிர தானே இந்த கருத்து மோதல் வந்துடும். ஏன்னா அந்த சொல்லும் போது அந்த மோதல் வந்துடும். கடைசியில் பார்த்தா 2 பேர் 3 பேர் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு நான் தனுஷ் கேட்பான் இல்லையா, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இந்த மாதிரி போயிடும். ஏன்னா அவங்க அந்த கருத்துக்கள் இப்போ நிறைய அதை பேச 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 பிரச்சனை தான் வருது. அனுபவபூர்வமான உண்மை, எல்லாருக்குமே இது இது ஃபீல் ஆயிருக்கும். சரி, அடுத்தால இப்போ நானும் எனக்கே மனைவிக்கும் பிரச்சனை, நான் பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி இப்போ காலமைய போல ஒரு மாதிரி பேச்சில் சிறந்தது கவிதை இல்லையா, நான் அவளுக்கு ஒரு கவிதை எழுத. என்ன பிரச்சனைனா, இந்த கோவிட் தளர்வுலாம் வந்ததுக்கப்புறம் ஊரில் அங்கே இருந்தாங்க, நாங்கள் கூட்டு வரணும்.
கோவிட் தளர்வு சில விமானங்கள் இயக்கப்பட ஆரம்பிச்சிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் கொஞ்சம் அந்த டெஸ்ட்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கழிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பிரிஞ்சிருந்து கஷ்டம் படுறேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி பேசினேன் அவட்ட. என்ன பேசினேன் அப்படின்னா, காதல் மொழி பேச கவிதைகள் பிறக்குதடி, கட்டில் மொழி பேச கண்ணே என்னருகில் நீ இல்லை, கதிரவன் உதித்து காலை என்றும் புலருதடி, கண் விழித்ததும் காதோரம் வந்து காதலை சொல்ல கண்ணே என்னருகில் நீ இல்லை, அந்திவானம் சிவக்குதடி, சந்திரனும் சூரியனும் சமயத்தில் சந்திக்குதடி, உன் கையோடு கைகோர்த்து சாலையோரம் உலாவர கண்ணே என்னருகில் நீ இல்லை, யுத்தம் செய்திட எண்ணிரு உதடுகள் துடிக்குதடி, முத்த மழை பொழிய கண்ணே என்னருகில் நீ இல்லைன்னு நானும் என் பேச்சாட்டில் ஃபுல்லா போட்டம்பா. அவன் என்ன தெரியுமா சொன்னா, உணவைரா டிக்கெட்டை போடுறான். சொல்லிட்டாங்களா? பஸ் என்ன செய்யறது, இப்போ சென்சார்ல அதை விட முடியாதுல்ல, சொன்னதானே சொல்ல முடியும். அப்போ நான் இவ்வளவு காலமாக போல ஒரு அளவுக்கு நம்ம கவிதை எழுதி பேசினாலும் அது பிரயோஜனமே இல்லை. செயல டிக்கெட்டை போட்டதுல இருந்தா அது வரைக்கும் அடுத்த போனை எடுக்கல. நான் டிக்கெட்டை போட்டு அந்த காப்பியை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாப்புல. அப்போ அதான் சொன்னாப்புல. சரி, இப்போ உறவுகளுக்குள்ள ஒரு சிக்கல். எனக்கு என்னோட நண்பர் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை. தம்பி விட்டு கொடுத்து போறாப்புல, அண்ணன் விட்டு கொடுத்து போகவே மாட்டேங்காப்புல. சரி, நம்ம தான் பேசியில பெரிய பேச்சாட்டுலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னைய நம்பி நீ தான் சிங்கப்பூர்ல பேசியடா வந்து சமாதானம் பண்ணியன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சமாதானம் பண்ணலான்ட்டு போயிருந்தேன். நானும் அண்ணன் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், என்னோட பேச்சாட்டில் ஃபுல்லாக போட்டு பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் ஒரு 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 4-5 மாதங்கள் கழித்து தம்பி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. தம்பி என்ன பண்ணாப்புல, அண்ணனோட பேரை முன்ன வச்சு ஒரு பத்திரிக்கை அடிச்சாப்புல. பத்திரிக்கை அடித்து எல்லாத்துக்கும் கொடுத்து வர வச்சாப்புல. அண்ணனுக்கு இவ்வளோ சண்டை போட்டாலும் தம்பி வந்து நம்மளை முன்னிறுத்தி ஒரு பத்திரிகை செஞ்சு ஒரு காரியத்தை நடத்துகிறான். ஐயா பாருங்க, ஒரு காரியம் செயலை நடத்துகிறான், நம்ம போயிடுவோம், அப்போ தான் நம்ம இணக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போனான். ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, இதோட முடியல. அவங்க 2 பேரும் இணக்கமாயிட்டாங்க. நான் போய் பஞ்சாயத்து போனோம் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் ஏன்டா பேச மாட்டேங்க. நான் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. பேச்சாற்றலாம் அந்த வினையை பாருங்க எனக்கு. ஐயா, ஒரு அறிவியல் பூர்வமான பாருங்க, நம்ம வந்து இப்போ எல்லா இதிகாசத்தை பார்த்தாச்சு, இன்றைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்தாச்சு. அறிவியல் பூர்வமா ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலா மாற்ற முடியும். அப்படி சொல்லாற்றல் எவ்வளவுதான் இருக்கட்டும், நமக்கு தலைப்பு வந்து பெரிதும் அந்த சொல்லாற்றல் செயலாற்றலா மாறும்போது மட்டும்தான் இணக்கமான வாழ்க்கைக்கு அது பெரிதும் உதவும் அப்படிங்கிறது எங்கள் தரப்பு வாதம். அந்த கருத்தை வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கவிதை, ரொம்ப இல்லை, போர்லாம் அடிக்காது. ஒரு செயல் எப்படி இருக்கணும்னு பாருங்க, அதில் சொல்லுங்கிறத வச்சுதான் வரும் பாருங்க. யானை வருமுன் கேட்கும் மணி ஓசையாய், சேனை படை அணிவிப்பே தரும் மிரட்சியாய், முளையிலே விருட்சத்தை காட்டும் விதையாய், மலரை காணுமுன் அது தரும் வாசமாய், பார்த்திட பழுதனில் பாதுகாக்கும் இமையாய், பயிர் காக்க பருவம் தவறாத மழையாய், வில்லி நின்றும் விருதன விடுபடும் நானாய், சொல்லினும் அமைய வேண்டுமாம் செயல். ஒரு சொல்லு எப்படி இருக்கணும், செயல் எப்படி இருக்கணும், சொல்லை விட செயல் அமைஞ்சா மட்டும்தான் அந்த சொல்லுக்கே மரியாதை. அப்போ செயல்தான் அந்த இணக்கமான ஒரு வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் அப்படிதான் எங்க தரப்பு வாதம். நடுவர்களே, நீங்க வந்து எங்க அணிதான் வெற்றி பெற்றது அணின்னு சொல்லுவீங்கன்னு ஒரு கண்டிப்பா சந்தேகம் இல்லை. ஒருவேளை நீங்க மாத்தி தீர்ப்பு சொன்னா சொல்ல மாட்டீங்க, அப்படி சொன்னாலும் எங்களுக்கு தான் வெற்றி. எப்படின்னு கேட்டா, நீங்க ஆரம்பத்துல வாதத்தின் அடிப்படையில் தான் உங்களோட தீர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சொன்னீங்க. அதை உங்களோட இந்த பட்டிமன்றத்தின் இறுதியில் செயல்படுத்தி செயலாற்றல் தான் இணக்கமான வாழ்க்கைக்கு பெரிதும் உதவும் என்று நிரூபிப்பீர்கள் என்று நம்பி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னிடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். கேந்திரபாலன், நன்றி. ரொம்ப அழகா சாதகமாக பேச்சாற்றலால் லாவகமாக பேசி கருத்துக்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் பெரியார் செயலுக்கான விளக்கம் சொன்னார். இந்த கைகேயி வரம் கேட்ட விஷயத்தை சொன்னார். கைகேயி வரம் கேட்டதில் அது பெரிய செய்தி இருக்குது, நான் நிறைவுரையில் சொல்கிறேன். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம், கைகேயி செயல்பட்டதை பரதன் எப்படி உடைச்சான்றது சொன்னார் இல்லையா. அவனுடைய ராமனுடைய பாதரட்சையை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அந்த பாதரட்சை தான் ஆண்டுது. அவன் ஒரு அமைச்சனாக இருந்து செயல்பட்டான். இது ராமாயணம் சொல்லித் தருகின்ற ஒரு காட்சி. இப்போ இதெல்லாம் நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, செயல்பாடு தான் சிறப்பானதாக இருக்கும், பேச்சாற்றல் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருக்கிறார். இப்போ நாம் அடுத்து இவர்களுடைய கருத்தை மறுப்பதற்கு அழைக்க இருக்கிற ஒருத்தவரை, அவர் இந்த தெம்பனிஸ் மன்றத்தினுடைய ஐஏஎஸ்னுடைய உறுப்பினர் தியாகராஜன் நடராஜன் அவர்கள். அவர் வேறு ஒன்றும் தரல, ஆனால் நல்ல பேச்சாளர் மன்றத்தினுடைய மணிகளில் அவரும் ஒருவர். இப்போ அவர் தன்னுடைய கருத்தை எதிர்தரப்பினுடைய வாதத்தை அடித்து பேசியும் தன் வாதத்திற்கு வலு சேர்த்தும் பேசுவார். வாங்க. நன்றி ஐயா. கணவனையோ அல்லது மனைவியவோ ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தொடர்ந்து
முகத்தை பார்க்க முடியுமா? பா அப்படிங்கிற உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. இல்ல உங்களுக்கு என்ன, நான் என்ன உங்களுக்கு ஏதாவது பண்ணனா? ஒண்ணு இல்லையே, இதை பார்த்து எந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லைங்க, வீட்டுக்கு ஒரு போனியா? நானு 2 மணி நேரமாக நமது முகத்தை இவ்வளவு மக்கள் பார்க்கறாங்களே ஏன்? ஏதாவது நல்லது பேசுவாங்க, ஏதாவது நல்லது பேசுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா கேபி சொன்ன மாதிரி மனைவிக்கும் கணவனுக்கும் ஏதாவது மந்திரம் இருக்கான்னு கேட்குறாரு. கேபி உங்களுக்கான மந்திரம் தான். டிக்கெட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் என்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாங்க. கூட்டு வந்ததுக்கப்புறம் கவிதையாக பேசினா அந்த அம்மாவுக்கு புரியுமா? நமக்கு சாதாரணமாக பேசினாலே புரிய மாட்டேங்குது, இதில் கவிதை வேற. அப்போ கிச்சனில் போனவர் தான் இன்னும் வரைக்கும் கிச்சனை விட்டு வெளியில் வரல. அந்த அம்மா மறுபடியும் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நீ கவிதையோட இரு, ஒரு பேச்சாற்றல். பட்டிமன்றத்தில் பேசுனா, உட்காந்து கவிதை பேசினா மனைவியும் சரி மக்களும் சரி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி பேசினாங்களே நமக்கு சகோதரி ஹேமா அவர்கள், காமராஜர் செயல் வீரர். ஆமாம், ஒத்துக்கிறோம். காமராஜர் ஒரு தொலைபேசியில் ஒருவரை அழைத்தால் எப்படி பேசுவார்? இல்லை என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னியாம அப்படியா? இல்லை நான் சிஎம் பேசுகிறோம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு அத்தட்டு குரல் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த செயல் நடக்கும், இல்லையா? ஆமாவா? அந்த பேச்சு தான் மற்றவர்களை செயலாக மாற்றும். அதனால தான் அவருக்கு செயல் வீரர்னு பேசுச்சு. ஒரு தொலைபேசி அழைப்பு போதும். அதே போல் வெற்று காகிதம் அப்படின்னாங்க, ஏதோ அவங்க வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு சொன்னாங்கன்ற மாதிரியான ஒரு உணர்வு. அப்புறம் விருந்தினர்கள் வந்தால் 3 மணி நேரம் இட்லி தோசை சமைக்க சொல்கிறாங்க. கஷ்டம்தான், உங்களை சமைக்க சொன்னால் எப்படி இருப்பாங்க? 2 மணி நேரம் கிச்சனில் இருந்தால் என்னவாகுன்றாங்க. ஏம்மா, விருந்தினர் வர்றதுக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிச்சனில் இருந்தால் விருந்தினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? டிவியை தான் பார்ப்பாங்க. அதுக்கு நான் எங்கள் வீட்லேயே டிவியை பார்த்துருவேன், இதுதான் விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கிற லட்சணமானு போயிடுவாங்க. இதுதான் உங்களுக்கானது. அடுத்ததாக நமது கேத்திரபாலன் அவர்களுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. யாராச்சும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னாரு. நீங்கள் கவிதை பேசினா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. கேத்திரபாலன் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்கள் மைண்ட் வைஸ் உங்களுக்கே வரும். எதற்காக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்காங்க? இப்போ தான் ChatGPT, AI அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பலாம்ல. ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் மாணவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர முடியும். அவர்களுடைய பேச்சாற்றல் மட்டும்தான். அதனால தானே ஆசிரியர்களுக்கு இன்றளவுக்கு நமக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சொல் வெல்லும் கொல்லும். ஒரு வார்த்தை பேசியாச்சுன்னா அதை எடிட் பண்ண முடியுமா? இங்கே பதாகை நம்ம போட்டிருப்போம். யாராவது ஒரு ஆள் பதாகை நல்லா செஞ்சுருக்காங்களே, அந்த செயல் வீரருக்காகவே நான் இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு போவேன், ஒரு ஆள் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஐயா சொல்லின் செல்வர் இல்லையா, நடுவர் ஐயா சொல்லின் செல்வர் பேசுகிறாரு, ஏதோ 4-5 மக்கள் பேசுகிறாங்க, பேசுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்கள் இன்னைக்கு வந்திருப்பீங்க. அதே போல் கேத்திரபாலன் ஒரு தடவை மனைவிட்ட, இது அவர் சொன்ன கதை தான் நான் நினைக்கிறேன், ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா, இப்படி போய் சமைக்கிறிய அப்படின்னு கேட்டாங்க. இது கவிதை முறையில் சொல்லணும்னு அவருக்கு ஆசை. அப்போ கோபப்பட்ட கேபியோடைய மனைவி, அப்போவே என்னையவே நீ குறை சொல்றியா, நீ இனிமேல் நீயே பிரியாணி செஞ்சுக்க அப்படி சொல்லிட்டு அப்போ பிரியாணி செஞ்சு ஆரம்பித்தவர் தான். நடுவில் கூட உப்பு போடும்போது எம்மா உப்பு போடவா காரம் போடவான்னு கேட்டு அதாவது மற்றவர்களை பார்த்து கேட்டோ யூடியூப்பில் காணொலி பார்த்தோ தான் அவர் இன்னும் வரைக்கும் பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக உலகம் முழுக்க காற்று இருக்குங்க. கண்டிப்பாக காற்று இல்லாத இடமே இருக்கும். காற்று இல்லாத இடமே இல்லை. ஆனால் அது ஒரு புல்லாங்குழல் வழியாக எப்படி காற்று உள்ளே போகும்போது சங்கீதமாக மாறுதோ, காதுக்கு இனிமையாக மாறுதோ, அதே போல தான் எல்லாராலையும் செயல் செய்ய முடியும். ஆனால் செயலில் ஒரு பிரச்சனை என்ன? ஒரு செயலை இப்படித்தான் செய்யணும், அது நிபந்தனைக்கு உட்பட்டது. இந்த செயலை மாற்றி செஞ்சாச்சு அப்படின்னா எப்படி ஆகும்? விமர்சனத்துக்கு உள்ளாகும். அதுதான் இப்போ கேபி அவர்களும் கேத்திரபாலன் அவர்களும் ஹேமா அவர்களும் சொன்னாங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது இப்படி இருக்க வேண்டும், ஆனால் அதில் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தயக்கம். அதனால தான் நடுவர் ஐயாட்ட எங்க அன்னைக்கு நீங்கள் வெற்றியை கொடுங்க, எங்க அன்னைக்கு வெற்றியை கொடுங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி ராதிகா அவர்கள் கேட்டாங்களா, நாங்கள் பேசுவோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைத்தட்டுங்க, அது உங்களுடைய தீர்ப்பு, அந்த இடத்துக்குள்ள நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கான இடம் எங்களுக்கு தெரியும். சரி, இங்கே எல்லாருமே NTUC அல்லது பெரிய பெரிய அங்காடிகளுக்கு போயிருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தக்காளி வாங்க போறீங்கன்னு, தக்காளிங்க எப்படி ஒரு பெரிய பாக்கெட்டில் பெருசாக அழகாக அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் நமக்கு எப்படி தோணும், எனக்கு 2 தக்காளி போதுமே, ஏன் இவங்க 4 தக்காளி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் போகும். அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணும்? இதுதான் செயல். அந்த செயலில் நம்ம மாற்றமே செய்ய முடியாது. ஒரு ப்ராசஸ், ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த நாங்கள் பேச்சாளர் அப்படிங்கிறவங்கெல்லாம் யாருன்னா ஈரச்சந்தை, அதாவது தமிழில் சொல்கிறேன் வெட் மார்க்கெட்டு. வெட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? குட்டி குட்டி தக்காளியா நமக்கு வேணுங்கிற அளவிற்கு அழகாக எடுத்துகிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போயிடலாம். அதுதானே வாழ்க்கைக்கு இணக்கமாக இருக்கும். இப்படி இணக்கமான சூழலுக்கு நமக்கு எப்போவுமே பேச்சாற்றல் தான் ரொம்ப முக்கியமே அப்படின்னு சொல்லிட்டு
உடனே எதிரணியிலன்னு சொல்லுவாங்க, வாயில பஜ்ஜி சுடுறாங்க, வடை சுடுறாங்கன்ட்டு. அது சுட தெரியாம தான் அந்த பக்கம் கை கட்டி அமைதியாக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதே போல மனிதர்கள்ல சில பேர் சொல்லுவாங்க, இந்த வாயில வடை சொல்றது அப்படிங்கிறது இங்க சொல்லிட்டீங்க, இந்தியாவில் சொன்னீங்கன்னா வேற வாயிடும். ஐயா அந்த பக்கம் சரி சரி, நானும் தெளிவாக தாங்க ஐயா பேசுறேன். ஏன்னா நான் பேச்சாற்றல் பார்க்கலாம், செயல்ல வடை போட்டு காமிக்க முடியாது பாருங்க. சரி சரி, அதனால தாங்க. அதே போல மனிதர்கள்ல சில பேர் உடல் ரீதியான ஒரு சில விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க இல்லையா. என்னுடைய எடை 50 கிலோவா தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா 52 மாறிடுச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியான அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. அதே போலதான் ஆனா நாங்க அப்படி இல்லை, பேச்சாற்றல் அப்படி இல்லை, எல்லாமே தைரியம். இப்ப நாங்க பூங்காக்கள்லாம் நடந்து போகும்போது பூக்களோட பேசுறது, தென்றலோட பேசுறது எல்லாமே ஒரு பறந்து விரிந்த மனதோட நாங்க எப்பவுமே இருப்போம். அதுதான் வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம் எப்பொழுதுமே. அதே போல மொத்தத்துல ஒரு செயல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு வணிகம் சார்ந்த எண்ணமாகத்தான் இருக்கும். அதுல போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். என்னை விட நீ நல்லா செஞ்சிட்டியா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அப்ப இணக்கம் எங்க இருக்கும்? எப்பவும் சுணக்கமும் பிரச்சனையுமா தானே இருக்கும். அதே போலதான் நீங்க பள்ளிக்கூடத்துல கூட பார்த்துருப்பீங்க, செயல்முறை தேர்வு வெறும் 5 விழுக்காடு 10 விழுக்காடு மட்டும்தான் அதற்கு இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க போடுற அளப்பறை இருக்குதே, அதுக்கு அந்த மார்க்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 90 விழுக்காடுக்கு நாம விளக்கம் எடுத்தாச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கும் என கூறி, தான் நினைத்ததை செய்து முடித்தே தீர்வோம் அப்படிங்கிறத அந்த செயல் வீரர்கள் எப்பொழுதும் வணிகம் சார்ந்த எண்ணமத்தோட இருப்பாங்க, திமிரோட இருப்பாங்க என கூறி, பேச்சாற்றலே வாழ்க்கைக்கு உகந்தது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். தியாகராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக துவக்கத்தில் ரொம்ப அப்படியே பொறுமையாக ஆரம்பித்து கடைசியாக தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக நிறைய கருத்துக்களை வச்சுட்டு போயிருக்கிறாரு. குறிப்பாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவது பேச்சு, ஆனால் அந்த பேச்சு தான் வெற்றியை தரும். எந்த பேச்சு விமர்சனப்படுத்தப்படுகிறதோ அந்த பேச்சு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருந்தது. இன்றைக்கி பேச்சினால தான் பாரதி என்றைக்கு நினைவு கூறுறோம்னா என்ன அர்த்தம்னா, பாரதி கவிதைகளை எழுதி வைப்பதை விட அவன் மேடையில் ஏறி தானாக பாடுவான். அவன் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோம் பாடினான். அதே மாதிரி நாட்டு பற்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செந்தமிழ் நாட்டை பற்றி பாடினா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னான். இதை சொல்லும் பொழுது கேட்குறவன் ஒரு உணர்ச்சி வசம் இருப்பாருங்க, அப்படியே துள்ளி குடித்து எழுந்து நிற்பான், அங்கே வந்து நிற்பான். அப்படிதான் பாரதி தன்னுடைய சுதந்திர வேட்கையை கருத்துக்களை மேடையில் சொன்னான் தான் அவன் மேலே குற்றமே. பாரதி ஜெயிலுக்கு வேறு எதில் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசினால தான் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. பிறகு அதை வேணான்னு சொல்லி தான் அங்கேருந்து தப்பிச்சு பாண்டிச்சேரி 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரி இருந்தபொழுது தான் அருமையான காவியங்களை தந்தான் பாரதி. குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் எல்லாம் அங்கே தந்தான். அதுலேயும் அவனுடைய வீச்சான பேச்சு இருந்தது, கவிதை எழுத்து நடை இருந்தது. அவன் பாரதியை சொல்லும் பொழுதே சொல்லுவான், முதலில் நான் சிந்திக்கின்றேன், என் வாய் விட்டு நான் பாடி பார்க்கின்றேன், பிறகு எழுதுகின்றேன். இதுதான் பாரதியினுடைய உண்மையான ஒரு அவன் பரசறிந்து சொன்ன ஒரு செய்தி. ஆக பேச்சு என்பது செயலையும் சரி இந்த உலகத்தின் இயக்கத்தையும் சரி தன்மைப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்த்து அமர்ந்திருக்கின்ற அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டினை தெரிவித்து, இந்த சரி பேச்சாற்றல் செயலாற்றலே என்ற அணியில் அவங்கள பண்ணணும் உமாசங்கர் கேட்டேன். இப்போ பேச்சாற்றலே என்ற அணியில் உமாசங்கர் பேசுவார். என்னன்னா ஒரு சின்ன குழப்பம் எனக்குமே அது வந்துருச்சு. பட்டிமன்ற வழமை என்னன்னு சொன்னால், யார் துவங்குறாங்களோ அவங்க முடிக்கணும். இப்போ இவங்க தானே துவங்கினாங்க, இப்போ இவங்க தான் அந்த பேச்சினுடைய நிறைவு சுற்றை முடிக்கணும். அதை நான் என்ன பண்ணேன், அந்த வழக்கமான எனக்கு வந்து இன்னொரு சுற்று இருக்குதுன்றதுல நான் தெளிவாக இருந்தேன். என்னென்னா, ஆனால் ஹரிகிருஷ்ணன் என் முதல்ல சொல்லிட்டாங்க, ஒரு சுற்று தான், 2வது சுற்று உங்களுக்கு தலை சுற்று அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்து அந்த ஒரு சுற்றில் வந்து என்னென்னா, இப்போ இவங்க பேச மாட்டாங்க, மறுபடியும் இந்த அணியிலிருந்து இப்போ நமக்கு பேச வர்றது உமாசங்கர். தம்பி உமாசங்கரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு செயல் வீரர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய சுறுசுறுப்பான செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமாக ஐசியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஏதாவது ஒரு செய்தி கேட்டோம்னா, அதாவது இந்த தொலைபேசி இருக்குல்ல, பல பேர் தொலைபேசியாக நினச்சி எடுக்க மாட்டாங்க, எத்தோட அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க, அதில் பேசுறது தயங்குவாங்க. ஆனால் அவர் எத்தனை முறை அடித்தாலும் எடுத்து பேசி அதுக்கான பதிலை சொல்கிறது தயக்கமே காட்ட மாட்டாங்க. அதாவது பணியில் இருக்கின்ற பொழுது உடனே ஐயா நான் பணியில் இருக்கிறேன் பேசுகிறேன், அதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த தொலைபேசி இருக்கிறது என்ன நம்ம பழகிட்டோம்னு சொன்னால், ஒரு கருத்தை மனசில் நினச்சி உடனே சொல்லிடணும், அது அடுத்தவங்களை போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சி நாம் உடனே அவரை கூப்பிடுவோம்.
அவர் எடுக்க மாட்டார். உடனே ஒரு கோவம் வரும் பாருங்க, இனிமேல் அவருக்கு ஃபோன் பண்ணுறதில்ல பாரு அப்படின்னு தூக்குவான். சில பேர் பிளாக் பண்ணிடுவான் அதை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடனடியாக அவங்க பதில் எடுத்து நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் பிறகு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு சாந்தமாயிடும். சரி அவசியமாக பேசுங்க, பிறகு நாம் அந்த செய்தி அடுத்து பேசுவோம். இது மனித இயல்பு. இந்த இயல்பனை நன்கு புரிந்து கொண்ட ஒரு செயல் வீரராக அழகாக நம்ம உமாசங்கர் தன்னுடைய வாழ்நாளை நகர்த்திட்டு இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய மற்ற செயல்கள் எல்லாமே. அதாவது நம்முடைய தமிழ்மொழி பண்பாட்டு கழகத்தில் இணைந்ததிலிருந்து மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செயல் வீரர். அவருக்கு ஒரு வாழ்த்தினை தெரிவித்து இப்பொழுது அவர் தன் அணிக்கு அரண் சேர்க்க வருகின்றார். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த தீர்ப்பு, அந்த தாள் எங்க இருக்கு? ஆமாம். எழுதிட்டீங்களா தீர்ப்பு? இனிமே தான் எழுதணும். எதை வச்சு எழுதுவீங்க? அது பரம ரகசியம் இல்லை. ஆக இப்போ நீங்க தீர்ப்பு எழுதல, இதுக்கப்புறம் தான் எழுத போறீங்க. ஆமாம். அதை எப்படி எழுதுவீங்கன்னா, உங்க காதுல இந்த 6 பேச்சாளர்கள் பேசுற அந்த பேச்சு உங்க காதுல விழுத வச்சுட்டா நீங்க எழுத போறீங்க. தவிர கேத்திரபாலன் எப்படி கவிதை எழுதினாருன்றதை எப்படி யோசிச்சாரு, எந்தெந்த நூலை பார்த்தாரு, அதை வச்சு நீங்க தீர்ப்பு தர போறது இல்லை. பேச்சின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்ப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சொல்லின் செல்வர் ஐயான்னு சொல்லியாச்சு. சொல்லின் செல்வர்னு சொல்லும் போதே அவருடைய பேச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாரு, இப்போ சின்ன குழப்பம், அடுத்தது பேசுறது அந்த அணியா இந்த அணியான்னு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரு ஹரிகிருஷ்ண ஐயா சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? இன்னொரு சுத்து வச்சா தலை சுத்து வரும்னு சொன்னாரு அப்படின்னு. அதுவும் பேச்சு தான். அவர் சொன்ன அந்த சொல் நீங்க அதை ஏத்துக்கிட்டு. இதுக்கு தான் துவக்கத்துல இருந்து நான் எதுவும் சொல்லாமலே இருந்தேன், கடைசியா சொல்லி மாட்டிக்கிட்டேன். நாங்க சொல்லுவாங்க. வாங்க வாங்க வச்சு செய்யுங்க வாங்க. இப்போ எங்க வீட்லங்கய்யா, எங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே 70 வயதை தாண்டியவர்கள். ஆனா எங்க அப்பா எனக்கு அப்பான்றதுனால அவருக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் இருக்கிற பாட்டிங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் குமரிகள். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அந்த துக்க விசாரிக்க போவோம் பார்த்தீங்களா? அப்படி போகும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அந்த துக்க விசாரிக்க போகிற இடத்துல அவர் கல்லூரி படிக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து பேசுவார். காரணம் என்னன்னா, அந்த மாதிரி சமயத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லாமே 70 வயதை கடந்தவர்கள் வீட்லேயே இருக்காங்க, வெளியவே போகிறதில்ல. அவங்க எப்போ வெளியே போவாங்கன்னா சுக துக்கங்கள் தான் வெளியே போவாங்க. வயதாக சுகத்துக்கான அந்த நேரத்துக்கு வெளியே போக முடியல. திருமணம் போன்ற நிகழ்வுக்கு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் போது துக்கத்துக்கு மட்டும்தான் போகிறாங்க. அந்த துக்கத்துக்கு போகும்போதும் அவர் பிறந்த அந்த வீட்டு பக்கமாக இருக்கிற அந்த வயதான பெண்மணிகள் அவங்கள பார்த்தோன்னே அன்பாக பேசுவார். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிளுகிழுப்பு ஆட்டுற வயசுல உனக்கு கிளுகிழுப்பு தேவையா? இது என்ன சொல்றேன்னா, இணக்கமான வாழ்க்கை. 2 பேருமே வயதில் பெரியவங்க, 70 வயது தாண்டியவர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இன்னமும் இருக்கு. ஏன்? அது செயல் மட்டும் இல்லை, அந்த பேச்சு. அம்மா சொல்றாங்க, தம்பி நீ எல்லையை மீறி போற, வந்தது துக்கம் விசாரிக்கிறதுக்கு, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்றத நாசுக்கா சொல்ற விதம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கிளுகிழுப்பு ஆட்டுற வயசுல கிளுகிழுப்பு தேவையா? இப்போ சொல்லுங்கய்யா, பேச்சு தானே சிறப்பு. இப்போ எங்க அம்மா இது சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம ஒரு நினைப்போம், சிங்கப்பூருக்கு வந்துட்டோம், பிறந்தது ஒரு ஊர், வந்தது ஒரு ஊர், சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. சிங்கப்பூருக்கு வந்தோடனே நமக்கு ஒரு திமிர் வந்துடும். என்னன்னா, நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு திமிர் வரும்போது நம்மளை அடக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. நான் மனைவியை சொல்ல, வேற ஒருத்தவங்க சொல்றேன், அடக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அப்படிதான் நம்ம லிட்டில் இந்தியாவில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு புகை பிடிக்கிறதுக்கு சிகரெட் வாங்கி கொடுனாரு. நானும் வாங்கி கொடுத்தேன் சிகரெட்டை. அவர் அதை பற்ற வச்சுட்டு அந்த புகையை என் மூஞ்சில் அடிச்சாரு, உஃப்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல அறிவுபூர்வமான கருத்து ஒன்று சொன்னார். என்ன கருத்துனா, பொண்ணு பிறந்தா முட்டாளு கட்டி வைங்க, பையன் பிறந்தா அறிவாளி பொண்ணு கட்டி வைங்க. ஏன்னா நம்ம பையன் எப்படி நமக்கு தெரியும், ஆனால் வர பொண்ணு என்ன பண்ணுவான், அவனை வாழ்க்கையில் முன்ன கொண்டு போவான். ஆனால் பொண்ணு வச்சுக்கீங்களேன், வரவ புச்சாலியாக இருந்தால் நம்ம பொண்ணுட்டு இருக்கிற குறையெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பிறந்தா யார் கட்டி வைக்கணும்? அல்ல, உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்லதா எதுவுமே சொல்லி தரல. இருங்க அதை சொல்லி முடிச்சிடாத, சொல்லி முடிச்சிடறேன். பொண்ணு பிறந்தா முட்டாளு கட்டி கொடுங்கன்னு இதை சொன்னது யாருன்னா என் மாமனார். நான் நினைச்சேன் கடைசியாக எங்கேயாவது திருப்புங்க நினைச்சேன். ஏன்னா இந்த நாசுக்கா பேசுறது, இணக்கமா பேசுறதுல பேச்சு தானே தவிர அவர் செயல காமிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்திருக்கு சிங்கப்பூருக்கு, நான் போட்ட டிக்கெட்ல வந்திருக்காரு. அதனால இணக்கமான பேச்சு, இணக்கமான ஒரு உறவு வரணும்னா அந்த பேச்சு ஆற்றல் தான். அதுக்கப்புறம் ஐயா, ஒரு குழந்தை அழுவுதுன்னா, ஒரு 3 வயசு குழந்தை அழுவுது, உடனே என்ன பண்ணுவார் கேத்திரபால்? என்ன பண்ணுவார்? குழந்தை எழுதவுடனே கவிதை எழுதுவார், அதை விட்டுருவோம். அதை தவிர்த்து என்ன பண்ணுவார்? உடனே குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடுத்தா ஓடுவார், ஓட மாட்டார். ஆனால் அது முடியுமா? முடியாது.
இதுவே ஒரு அம்மா இருந்தா என்ன பண்ணுனா குழந்தைகிட்ட, என்னாச்சு உனக்கு, ஏன் அழுவுறீங்க, பசிக்குதா, பால் வேணுமா அப்படின்னு அந்த இணக்கமான பேச்சு இருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு 2 நிமிஷத்துக்கு இன்னும் வேகமா அழுவும். வேகமா அழுவும். அது வேகமா அழுவது எதுக்காகன்னா அதுவும் ஒரு இணக்கமான பேச்சு தானே. குழந்தை வந்து அம்மாக்கு சொல்லுது, அம்மா நீ வேகமா போய் எடுத்தாமா, நீ இந்த மாதிரி உருட்டுறதுலாம் உங்க அப்பா எங்க அப்பாவோட வச்சுக்க, எங்கிட்ட இந்த உருட்டாத அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லும். ஏன்னா அந்த இடத்துல அந்த பேச்சு வருது. அடுத்ததுங்க ஐயா, இந்த பேச்சை பத்தி வரும்போது உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி, இந்த அம்மா வந்து கோவலன் போன உடனே அந்த அம்மா மதுரைக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு வாண்டடா எழுந்து கிளம்பி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 அடி தான் போயிருப்பாங்க. போன உடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்டாங்களா? உங்களுக்கு இலக்கியம் தெரியும், கேட்டாங்க. அப்போ கோவலன் என்ன சொன்னார்னா, அவர் 2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரு, மதுரை என்பது கிட்ட வந்துருச்சு, அங்க பேர் கொடி பறக்குதா, அது நம்மள வாவான்னு கூப்பிடுதா அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் இணக்கமான பேச்சு. அந்த இணக்கமான பேச்சு இல்லாம அது ஒழுங்கையா, ஒருத்தருக்கு இதய வலி, ஹார்ட் அட்டாக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன டாக்டர் வந்து நேராக கத்தியை காமிச்சாருன்னா அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு இருப்பாரா? டாக்டர் என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் சகஜங்க, உங்களுக்கு இல்லைங்க, எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க, எனக்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர் அந்த இணக்கமாக பேச தான் நடக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னே போகவும் முடியாது, ஒன்றா இருக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் ஐயா இன்னைக்கு பாருங்க, நான் மஞ்சள் சொக்கா போட்டிருக்கேன், இதுதான் விரும்பியா நான் போட்டேன். இன்னைக்கு என் மனைவி காலையில் எழுந்து அவங்க மஞ்சள் கலரில் ஒரு சுடிதார் போட்டன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க இன்னைக்கு எங்க ஊருக்கு ஊர் சுத்த போற அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா ஊர்லாம் சுத்த போலாமா, உனக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ எடுத்து நம்மளுடைய நடுவருக்கு அந்த போட்டோவை அமுச்சுட்டாமா கிளம்புவேன் அப்படின்னா நான் அமுச்சு விட்டேன் போட்டோ. ஏன்னா அந்த இணக்கமான பேச்சு. அது மட்டும் இல்லை சொன்னேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்களாம் அசைவம் சாப்பிடுங்க, நான் அங்கே போறேன், 2 இட்லி ஒரு வடை கொடுப்பாங்க, எனக்கு அது போதுமான்னு சொல்லும் போதும் ஒரு இணக்கமான பேச்சு. அதுக்கப்புறம் ஐயா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பஞ்சர் போடுறதுன்ட்டு, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படிதான் நம்ம கேத்திரபாளையிட்ட ஒருத்தர் வந்து வண்டிக்கு பஞ்சர் போடணும் அப்படின்னா நம்மளால என்ன பண்ணாருன்னா, பஞ்சர் போடணுன்னே ஒரு ஆணி எடுத்துன்னு போயிட்டாரு அந்த வண்டியில குத்தி பஞ்சர் போடுறதுக்கு. ஏன்னா அவர்லாம் வந்து செயல் வீரர்கள் வரும்போது அவங்க யார் என்ன சொல்றாங்கன்னு போடுறதுங்கிறத ஒரு பஞ்சர் ஆக்குறது. இப்போ உதாரணத்துக்குயா பேச்சின் திறமை சொல்றேன். கர்ணன் அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கடைசியா அந்த அவருடைய அவர் செஞ்ச எல்லா நல்லதையுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். அந்த வார்த்தை என்னன்னா, இதோட சேர்த்து நீ எடுத்துக்க, இந்த பயணம் சேர்ந்து போகட்டும்னு சொன்ன அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவர் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் கர்ணன் கிட்ட இருந்து கிருஷ்ணருக்கு போனாலும் அந்த செயல் மொத்தமா அள்ளி கொடுத்த அந்த செயலும் கர்ணனை வந்து சென்றடைந்தது. அதுக்கு காரணம் அந்த பேச்சு திறமை. மொத்தத்துல முடிக்கிறதுக்கு முன்ன இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போனவுடனே நம்ம என்ன சொல்லுவோம், பட்டிமன்றத்துக்கு போனோம், நல்லா இருந்துச்சு, நல்லா பேசினாங்க அப்படி சொன்னாதான் அடுத்த பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு வீட்டுல அனுமதி கிடைக்கும். அதை தவிர்த்து வேற மாதிரி நம்ம பேசணும்னா, இந்த செயல் ஒரு டீம் பேசினாங்க, அவங்க பேச எங்களுக்கு புரியல அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அடுத்த பட்டிமன்றத்துக்கு போக முடியாது. ஆனால் மொத்தத்தில் நாம கர்ணனாக இருக்கிறா இருந்தாலும் சரி, இல்லை என் மாமனார் சொன்ன மாதிரி ஒரு முட்டாள் மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, இணக்கமான வாழ்க்கைக்கு பேச்சு திறமையே அடிப்படை. அனைவருக்கும் நன்றி. சிறப்பு உமாசங்கர், ரொம்ப அழகா அவருடைய நடப்பியல் செய்திகளை, நடந்த செய்திகளை, குடும்பத்து செய்திகளை அப்படியே சொல்லி நமக்கு ஒரு நகைச்சுவையோடையும் அதே நேரத்தில் தெளிவுபடுத்திட்டு அமர்ந்திருக்கிற உமாசங்கருக்கு நன்றி. அதில் குறிப்பாக சொன்னார், இணக்கமான பேச்சு தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு, அநேகமாக வீட்டுக்கு போனது அவர் விருந்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் மாமனாரை திட்டிகிட்டு இருக்காரு, எங்கள் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் உண்மை அது சில நேரங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தான் தர செய்யும். ரொம்ப சரியாக சொன்னார். கர்ணன் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்தமான தான தர்மங்களையும் தர்மத்தோடு சேர்த்து தந்தேன் அப்படின்னு சொல்லி தந்ததுக்கு பிறகு தான் உயிரே போச்சு, இல்லை உயிர் போகாது. கண்ணன் வந்து கேட்டபோது கூட எல்லா கொடுக்கும் போது போகலை, தாரை வார்த்து கொடுக்கக்குள்ள கண்ணன் ரொம்ப நாச்சுக்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்குறான், நீங்கள் செய்த தர்மத்தோடு எனக்கு உங்களுடைய எல்லாவற்றையும் கொடுங்கள், கொடையாக கொடுங்கள் கேட்டபோது நான் செய்த தர்மங்கள் அத்தனையும் சேர்த்து தருகிறேன் என்று சொல்லி கொடுத்ததுன்னா கர்ணன் உயிர் போச்சு. கண்ணன் அதை பெற்றுக்கொண்டான். கண்ணன் பெற்றுக்கொண்டதுனால கர்ணனை கொன்ற பாவத்திற்கு ஆளானான். இதெல்லாம் புராணங்களில் காட்டப்படுகின்ற கதைகள். ஆனால் இங்கே அவர் எதை கொண்டு வந்து எப்படி கோத்தார்னா, நல்லா பார்த்தோன்னு தெரியும், பேச்சாற்றல் என்பது அந்த கண்ணனுடைய சாதுரியமான வார்த்தைகள், அதை தந்த கர்ணனுடைய சாதுரியமான வார்த்தைகள், இவைகள்லாம் சொல்லி தன்னுடைய கருத்துக்கு அரண் சேர்த்து ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கிறாரு. இது தீர்ப்பிலேயே கவனத்தில் கொள்ளப்படும். ஏன்னா என்ன சொன்னார், நீங்கள் வந்து சரியாக தீர்ப்பு சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு. நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 3 பேருமே. அதுக்கு என்ன அர்த்தன்றதை நாம் பார்த்துப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து பேசி
நிறைவு செய்வதற்கு துவங்கிய அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அகிலா முத்து அவர்கள் வருகின்றார். வாங்கம்மா. இவ்வளவு இருக்காமா? இவங்க அகிலா முத்து பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கையில் பாலர் பள்ளி முதல் உயர்நிலைப் பள்ளி வரை உள்ள மாணவர்களுக்கு தமிழ் துணைப்பாட வகுப்பு எடுத்துக்கொண்டு உள்ளவர். இவர் பட்டிமன்ற பேச்சாளர். தற்போது சோழன் பேச்சாளர் மன்றத்தின் தலைவராக உள்ளார். நான் சொன்னேன்ல, இவங்க எல்லாருமே பேச்சாளர் மன்றத்தால் உருவாக்கப்பட்ட பேச்சாளர்கள். அப்போ சோழன் பேச்சாளர் மன்றத்தினுடைய தலைவர். நல்லா இருக்குல்ல பேர் கேட்கறதுக்கு? சேர சோழ பாண்டியனில் சோழன், இங்கே திருவள்ளுவர். நல்லா ஐயா ஹரிகிருஷ்ணன் ரொம்ப பாராட்டணும். பேர் வைக்கிறத தமிழ் பேராக வைக்கிறார். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பேர் வைக்கிறதே இல்லை. பேர் வாயிலையும் நுழையாது, காதலின் நுழையாது, அந்த மாதிரி பேராக தான் வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தையும் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நான் சில பள்ளிகளுக்கு நடுவராக போவேன். அந்த நடுவராக போகும்போது அந்த போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளில் பசங்க பேரை என்னால் சொல்ல முடியாது. ஒரு அசிஸ்டன்ட் வச்சு சொல்லுவேன். ஆங்கிலத்தில் அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. தமிழில் சொல்லது முடியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் சமஸ்கிருதமும் பிற மொழிகளும் கலந்த ஒரு வார்த்தையாக இருக்கும். கிட்டத்தட்ட இறந்த மொழியாக இருக்கின்ற சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறது அவ்வளோ சந்தோஷம். ஒரே செய்தி சொல்லி அவங்களை பேச அனுமதிச்சிடுறேன். இன்னைக்கு அதாவது ஒரு பேர் வைக்கிறாங்க, மகிஷா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இல்லை, இந்த செய்தி இதை நான் அதை விளக்கம் சொல்லாமல் போயிடுறேன். அதே மாதிரி இந்த கட்டுகின்ற கட்டு இருக்கு இல்லையா, கட்டுன்றதுக்கு அஷ்டபந்தனம்னு பேர். ஒரு பொண்ணுக்கு பேர் மலேசியாவில் இருக்கு. அந்த பொண்ணு அவங்க பேர் பந்தன். இந்த பொண்ணுக்கு பேர் பந்தன். பந்தன்றது என்ன தெரியுங்களா? ஏதோ ஒன்றுக்காக கட்டுறது, அவ்வளோதான். என்ன பொருள் அதுக்கு? இன்னைக்கு நம்ம அழகான தமிழ் பேரில் நான் துவக்கத்தில் சொன்ன சாத்தன், அது ஒரு பிற்காலத்து பேரில் ரொம்ப அழகான பேர்லாம் வந்திருக்கு. அங்கையர்கண்ணி, வேல்விழியால், கயல்விழியால் எல்லாம் நம்முடைய அவயங்களை சொல்லி அழகான பெயர்களை வைக்கிற அந்த தமிழ் பெயர்கள் எங்கே போச்சு? ஏன் வைக்க மாட்டோம்? என்ன காரணம்? ஏங்க நம்ம ஒரு தப்பான பழக்கத்தை இந்த புலம்பெயர்ந்த பகுதியில் வாழ்ந்துக்கின்ற நாடுகள் என்ன சொல்கிறோன்னா, இந்த சீன மலாய்க்காரர்கள் மற்ற இனத்தவர்களுக்கு வாயில் நுழையிற மாதிரி என் பையனுக்கு பேர் வைக்கணும், அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் கூப்பிடுவானா. அது அவன் நம்ம வேலை இல்லை. நம்ம வைக்கிற பேரை அவன் கூப்பிட்டே ஆகணும். அந்த பேரை நாம் வைக்கணும். அது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேலும் வருகின்ற சந்ததிகள், புதிய குழந்தைகளை பெற்றெடுக்கின்றவர்கள், அடுத்து வருகின்ற இளைய தலைமுறையினர் தமிழில் பேர் வைங்க. 3000க்கும் மேற்பட்ட தமிழ் பெயர்கள் இருக்குது. வேணும்னா எங்களை கேளுங்க, ஹரிகிருஷ்ண ஐயாவை கேளுங்க, இங்கே ஐஏஎஸ் தலைவருக்கு அவரை கேளுங்க, எல்லாரையும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரோம். நல்ல பேராக வைங்க. ஜோசியத்தில் சொன்னான்னு சாவளி, சீவளி, தூவளி, தாவளி, பாவளி வச்சு பாழா போக வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இப்பொழுது அகிலா முத்து அவர்களுடைய நேரத்தை கொஞ்சம் எடுத்துட்டேன் நான். இப்போ அவங்க பேசுவாங்க. அவங்க மறுத்து பேசி நிறைவு செய்வார்கள். வாங்க. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் புழந்து இழந்து துடித்திடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு இந்த அகிலாவின் அன்பான வணக்கம். ஐயா, இணக்கமான வாழ்விற்கு பெரிதும் உதவுவது, இந்த தலைப்பை எதிரணிக்கு சொல்லி கூட்டு வந்தீங்களா இல்லையா? நானம்மா? ஆமா. இணக்கமான வாழ்விற்கு பெரிதும் உதவுவது செயல் ஆற்றலே பேச்சாற்றலே. எனக்கு முன்னாடி பேசினாங்களே எதிரணியிலிருந்து, நல்லா பேசினாங்க. ஏன்னா அவங்க சிறந்த செயல் வீரர்கள் அப்படின்னு நான் இந்த அரங்கத்துல பதிவு பண்ண வந்தேன். ஏன்னா அவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனலை வச்சு அல்லும் பகலும் அயராது உழைத்து செயல்படுபவர்கள். இத நான் மட்டும்தான் சொல்லலான்னு தாயா வந்தேன். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை உமாசங்கர்ங்கிற வார்த்தையை ஒரு தடவை தான் சொன்னீங்க. 100 தடவை செயல் வீரர் நீங்களே சொன்னதுனால நான் என்னத்த சொல்ல வேண்டியிருக்கு? இவங்கெல்லாம் பேசினது பார்த்தோன்னே நான் சொல்றதெல்லாம் கருத்தில் எடுத்துக்க கூடாது. நடுவர் சொல்வதை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது எப்படி? இல்லை, நான் கடைசியாக சொல்றதான் எடுத்துக்கணும், இப்போ எடுத்துக்க கூடாது. இவங்கெல்லாம் பேசினது பார்த்தோன்னே டப்புன்னு நம்ம பாரதியார், மகாகவி பாரதி சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நெஞ்சினில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி, நாவினால் சொல்வதல்லால் கிளியே நம்புதல் அச்சாரடி அப்படின்னு வாய்ச்சொல்லில் வீரர்களான இவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. நான் என்னத்த சொல்றது? முதல் பேச்சாளர் ராதிகா வந்து சொன்னாங்க, செய் அல்லது செத்துமடி, இதை செஞ்சா எப்படி அப்படின்னு.
பேசியதோட அப்படியே நிறுத்திட்டு போயிருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிகழ்வு நடந்திருக்குமா? அதுதான் கேள்வி. பேசியதை செயலாக்கியதன் மூலமாகத்தான் உறவோ நிகழ்வோ அனைத்துமே நடைபெறும் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. அப்ப சொன்னாங்க, சண்டைக்கு பிறகு அழுது முடிச்சுட்டேன், சண்டைக்கு பிறகு 4 வார்த்தை நறுக்குன்னு பேசலன்னா எப்படி? அதுதான் பேச்சின் சிறப்பு அப்படின்னு. 4 வார்த்தை நறுக்குன்னு பேசினதுக்கு அப்புறம் இணக்கமான உறவு வரும் இல்ல? பாத்துக்குங்க. 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுனீங்கன்னா எங்க உறவு இணக்கமா இருக்கிறது? பிணக்கமா போயிடும். அவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற சொன்னாங்க, செயல் வந்து துவக்கத்திலேயே அவங்க நிறைய பிரச்சனை ஆப்பு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க மேல மேல அது இருக்காதீங்கம்மா, பாவம் இல்லையா? பார்வையாளர்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும், எல்லாரும் அறிவாளிகள். இருந்தாலும் நம்ம பங்குக்கு லைட்டா ஊதி விடுவோமே, வேற ஒண்ணு. அது சரி. செயல் வந்து புரியாது, சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, சண்டை நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. நீ என்னுடைய வார்த்தையை மதிக்கல, நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு சொல்லும் போது, மனைவி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது கணவர் அங்கேருந்து வந்து ஒரு புன்னகையோட கட்டி அடைக்கும் போது முடிஞ்சு போச்சியா வேலை? இதுல நீங்க என்ன தவறு சொல்லி 4 வார்த்தை நறுக்குன்னு பேசினா சண்டை தான் வரும். செயல்ல தான் எல்லாமே இருக்கு. அப்புறம் சொன்னாங்க, சமூக நீதி வந்து பேச்சோட. சரி, சமூக நீதி அன்னைக்கு நடந்தது, என் கேந்திரபாலன் வந்து விளக்கிட்டு போயிட்டாரு, இருந்தாலும் நான் சொல்லனாலும் மனசு நிம்மதியா இருக்குது. அன்னைக்கு அவர் செய்யலைன்னா நாங்க பேசியிருப்போமான்னு. அவர் பேசினதோட எல்லாரும் கேட்டு அன்னைக்கே போயிட்டோம், நம்ம பேசவே இல்லை. அப்ப எப்படி நடந்திருப்போம்? செயல்ல இருந்தா மட்டும்தான். அடுத்தது எங்க தியாகா ரொம்ப நல்லா பேசுவாரு, பேசுறதோட சிறப்பா செயல்கள் செய்பவர். அவங்க சொன்னார்ல, ஐயா நான் போன் பேசின உடனே உமாசங்கர் எடுக்கிறாரு. ஐயா உங்களுக்கு மட்டும்தான் உமாசங்கர் போன் எடுத்திருக்காரு. இங்க பேச்சாளர் மன்றத்துல பெரிய லிஸ்டே இருக்கு. உமாசங்கர், தியாகராஜன் நடராஜன், ராதிகா ராமலிங்கம், இவங்க 3 பேருமே போன் எடுத்தா பேச மாட்டாங்க. நம்ம ஏதாவது வேலை செஞ்சு முடிச்சுட்டு இங்க பாருங்க செஞ்சுட்டோம் அப்படின்னோடனே வாவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறதா சங்கத்துல பேசிக்கிறாங்க. ஐயா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் சொன்னாரு, ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறீங்க நீங்க, என்னையா பண்றது, சண்டைன்னு வந்துட்டா சட்டை கிளியறத பார்க்க முடியுமா? சரி சரி. அப்புறம் தியாகா சொன்னாரு, மனைவி வந்து அவங்க வந்த உடனே இவர் கவிதையா பேசியிருப்பாரு, அன்னைக்கு சொன்னவங்க தான் நீ பிரியாணி செய்யான்னு. மனைவி சொன்னாலும் சொல்லலைன்னாலுமே எங்களுடைய கேபி செயல் வீரர், அதனால சொல்றதுக்கு முன்னாடியும் பிரியாணி செஞ்சாரு, சொன்னதுக்கு அப்புறமும் பிரியாணி செய்வாரு, இன்றும் என்றும் என்னைக்குமே பிரியாணி செய்வாரு. அவங்க சொன்னதுனாலதான் இல்ல. அதோட சொல்ல, கேபியும் ஹேமாவும் வந்து மாத்தி மாத்தி சொன்னாங்க, எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுங்க, எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கன்னு அப்படின்னு. நீங்க ஏன் சொல்லலைன்னா உங்களுக்கே தெரியும் செயல்தான் சிறந்தது என்று. தியாகா இதோட விட்டுருந்தா பரவாயில்ல, வியாபாரத்துக்குத்தான் செயல் முக்கியம் அப்படின்னு. தினமும் காலையில எழுந்திரிச்சு தியாகாவோட மனைவி சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா செய்ய போறேன் அப்படின்னு. அதுவே போதும் தியாகாக்கு. 3 வேளையும் அவங்க சொன்னதே கேட்டு வயிறார நிரம்பியதாக நினைச்சிருவாரு. ஏன்னா வியாபாரத்துக்கு மட்டும்தானே செயல் வேணும், வீட்டுல எதுவும் செயல் வேணாம். அப்படித்தானே தியாகா? அதோட இல்ல, கவிதை வந்து இந்த குழந்தைக்கு பாட்டு சொல்லும்போது நம்ம உமாசங்கர் செயல் வீரர் சொன்னது, குழந்தை வந்து அழுதுச்சுன்னா கேபி கவிதை சொல்லுவாரு அப்படின்னு. அவராவது கவிதை சொல்லுவாரு, கவிதையா சொல்ல மாட்டாரு, அதை வந்து தாலாட்டா பாடுவாரு. நம்மளால பேசியே கொண்டுருவாரு இல்ல. கேபி வந்து செயல் வீரருங்கிறதுனால பாலை கலந்து கொடுத்துட்டு பாட்டா பாடுவாரு. அதை விட்டுட்டு சும்மா கிடைச்சதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேச வேண்டியது. இப்போ உமாசங்கர் சொன்னார், மருத்துவர்கிட்ட போனான்னு. எங்களுக்கும் மருத்துவர் இருக்காருல்ல, உங்களுக்கு மட்டும் தான் இருப்பாரா? நீங்க மருத்துவர்கிட்ட ஓடுறீங்க. ஓடின உடனே உமாசங்கர் ஸ்டைல்ல, மருத்துவரே ஏதாவது பேசி என்னை சரிப்படுத்திருங்க, ஏதாவது பேசி என்னை குணப்படுத்திருங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அப்படின்னா சரியா இருக்குமா? மருத்துவர்கிட்ட போகும்போது ஏதாவது செஞ்சு காப்பாத்துங்கய்யா அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்படியும் அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, யாருக்கோ அழைச்சிட்டு போறோம், உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. மருத்துவர் சொன்னோடனே சரியா போச்சா? போதுமா? வந்துடலாமா? அதை குணப்படுத்துவதற்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும். சரி, செயல் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இனிமே சரியாயிடும்னு அவங்க கொடுத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடாமலோ உடற்பயிற்சிகளை செய்யாமலோ இருந்தா சரியா போயிடுமா? என்ன பேசுறீங்க? சும்மா மேடை கொடுத்துட்டு எதைய வேணா பேசுறீங்க. நம்ம இவர் சொன்னார்ல, சிங்கப்பூருக்கு வந்தா திமிர் வந்துடும் அப்படின்னு சொன்னார்ல நம்ம உமா. ஒன்றும் இல்லை, உமா தினமும் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புறம்மா, நல்ல உடம்ப பார்த்துங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் தடவை கேட்கும்போது பரவாயில்ல, பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சில எல்லாத்துக்கெல்லாம் அனுப்பணும், காசு அனுப்புறான்னு சந்தோஷப்படும். டெய்லியும் பணத்தையும் அனுப்பாம காசு அனுப்புறமான்னா அந்த அம்மாவுக்கு போனையே யூஸ் பண்ண தெரியலனா கூட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லியாவது ஒரு நம்பரை பிளாக் பண்ணிடும். ஆமாவா இல்லையா? இதை நான் சொல்லலைங்க,
கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயிற் சொல். இதை நான் சொல்லல, சங்கத்தமிழ் பெண் புலவர் நம்ம அவ்வை பாட்டி சொன்னது. அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் ஐயா நீங்க சொல்லாமையா இருப்பீங்க, சொல்லுவீங்க தானையா? ஆமா, ஏன்னா ஐயா வந்து சொல்லை சொல்லாமல் செயலாக முடிப்பார் அப்படின்னு. ஏன்னா சொல் என்பது தற்காலிகமானது, செயல் என்பது நிரந்தரமானது. சொல்லோடு நின்று விட்டால் எந்த நிகழ்வும் எந்த உறவும் நிலைக்காது. அப்படிங்கிறதுனால சொல்லை செயலாக்கும் பட்சத்தில் மட்டுமே இணக்கமான வாழ்வு கிடைக்கும் என்பதை நீங்களும் ஒற்றுக்கொள்வீர்கள். அதையே ஐயாவும் தீர்ப்பா கொடுப்பார்னு நம்பி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப நிறைவு பேச்சாளராக வந்த அகிலா அவங்க ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. யூடியூப் பற்றி ஒரு செய்தி சொன்னாங்க. இவங்க எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது நமக்கு. ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறதுனால தான் உடனடியாக உமாசங்கர்லாம் ஃபோன் எடுத்து பேசிடுறாங்க போல். சரி, அது ஒரு தனியான செயல்பாடுகள், அதை நாம் அங்கே போக வேணாம். ஆனால் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி வாய்ச்சொல்லில் வீரரடி யாரை சொன்னீங்கிறது தான் எனக்கு. ஏன்னா அவங்க சொல்லும்போது இந்த பக்கமாக கையை காட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்க இவங்கள காட்டுறாங்களா பாருங்க, நிற்கிற போது எனக்கு நேராக இருக்கும். அப்புறம் வேறு சொன்னாங்க நடுவர் வந்து கண்டிப்பாக வந்து தீர்ப்பு வந்து அவர் சரியாக தான் சொல்லுவார் அப்படிலாம் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நகைச்சுவையோடு சிறப்பான கருத்து வாத எதிர்வாதத்தை வச்சு அழகாக அமர்ந்துருக்குறாங்க. அதிலே குறிப்பாக மருத்துவர் எங்களுக்கு மட்டும் இருக்க மாட்டாங்களா, அது நல்லா இருந்தது. அந்த மாதிரியான எதிர்வாதம் தான் பட்டிமன்றத்தை வந்து ஒரு கலகலப்பை ஏற்படுத்தி ரொம்ப செறிவாக திறமையாக செஞ்சாங்க. நல்லா இருந்தது. நாம் எல்லாரும் பேச்சை கேட்டேன். நான் ஒரு அளவு வச்சுருந்தேன், எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டேன். ஒரு அளவு வச்சுருந்தேன். ஒவ்வொரு பேச்சாளர் பேசி முடிக்கும்போது எந்த அணிக்கான கைத்தட்டல் அதிகமாக வருதோ அந்த அணி வெற்றி பெற்ற அணியை அறிவிக்கலாம், அதை தீர்ப்பு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு குறிப்பாக வச்சுக்கிட்டு நான் பார்த்தா நீங்கள் எல்லோரும் எனக்கு தலை சுத்த வச்சுட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக கை தட்டுவீங்க அப்படி. அதனால் அந்த கிரிட்டீரியா அவனை தள்ளி வச்சுட்டேன். இப்போ நான் என்னுடைய சொந்த குறிப்புகளை வைத்து தான் தீர்ப்பு சொல்ல போகிறேன். அப்போ தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி ஏற்பாட்டாளர்கிட்ட எதுவும் அறிவிப்பு இருக்கா? இல்லைன்னா நான் தீர்ப்பு போயிடுறேன். மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு பட்டிமன்றம். சிராங்குன் சிசியில் இந்திய நற்பணி செயற்குழுவினுடைய தலைவர் ரொம்ப அழகாக ஒரு தலைப்பில் பட்டிமன்றம் நடத்த சொல்லி ஐயா ஹரிகிருஷ்ணன் சொல்லி, ஹரிகிருஷ்ணன் ஐயா வந்து நம்ம எல்லாம் அங்கே கூப்பிட்டு வச்சு தலைப்பு வந்து கொடுத்த பொழுது நான் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஷேக்கானேன். ஏன்னா பேச்சும் செயலும் ரெண்டும் வெவ்வேறு துருவங்கள். செயல்படுத்துகிற மாதிரி பேச முடியாது, பேசுகிற மாதிரி செயல்பட முடியாது. இப்போ பேச்சுங்கிறதுல நிதான பேச்சு இருக்குது, வெற்று பேச்சு இருக்குது, அளவறிந்து பேசுகின்ற பேச்சு இருக்கிறது. இந்த பேச்சில் அழுத்தமான ஆழமான கருத்துக்களை மனதில் பதிக்க வைக்கின்ற பேச்சு இருக்கிறது. இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 4 பேர் சேர்ந்து சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்படி தான் ஒருத்தன் ஆரம்பித்தான், டேய் எங்கள் வீட்டில் நேற்று ஒரு பாம்பு வந்துடுறான்னு. அப்படியா? அந்த பாம்பு எப்படி இருந்தது தெரியுமா? நல்லா இவ்வளோ நீட்டுக்கு தண்டி இவ்வளோ நீட்டுக்கு இருந்ததுன்னா, இவ்வளோ மொத்தமாக இவ்வளோ நீட்டுக்கு இருந்ததுன்னு சொன்னான். அப்படியா? எங்கள் வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்து 2வது ஆள், எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு பாம்பு வந்துடுறா அப்படியா அப்படின்னா. அவன் சொன்னான், அது எப்படி இருந்தது தெரியுமா? நல்லா தண்டிக்கு இருந்தது அப்படின்னு சொன்னான். இவ்வளோ நீட்டுக்கு தண்டி இருந்ததுன்னு சொன்னான். சரி பரவாயில்ல. இப்போ 4வது ஆள் காத்துட்ருக்குறான், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். 3வது ஆள் சொன்னான், எங்கள் வீட்டுக்கு அப்படி தாண்டா ஒன்று வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த பாம்பு இவ்வளோ பெருசு இருந்தது அப்படின்னா. இவ்வளோ பெருசு தண்டியாக இருந்ததுன்னு சொன்னான். 4வது ஆள் கோவம் வந்துருச்சு. பலார்னு 3வது ஆள் ஒரு அறை விட்டான். அவன் கேட்டான், ஏன்டா என்ன அடிச்சேன்னா? டேய் அவன் இவ்வளோ சொன்னானா, இன்னொருத்தன் இவ்வளோ சொன்னானா, நீ இவ்வளோ சொல்ல வேண்டித்தானே, நீ மட்டும் முழுசாக சொல்லிட்ட, நான் எதரா காட்டுறது அப்படின்னா. இதுதாங்க பேச்சு. பேச்சில் வெற்றாவும் பேச முடியுது, வெற்று பேச்சு ஒன்றுமே இல்லை. அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், திண்ணை என்பது தெருவில் உயர்ந்தது, சுண்ணம் என்பது வெண்மையாயிருப்பது, ஒன்றுமே கிடையாது. இதில் அப்படியே சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். இந்த வெற்று பேச்சு கவைக்கு உதவாது. ஆனால் ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளில் ஊற்று பெருக்கால் உலகூற்றும் ஏற்றவர்க்கு நல்ல குடிபிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்துன்னு சொல்லி ஈகைக்கு ஒரு சொல்லி அவ்வை பெருமாட்டி பாடி வச்சால. அவள் பாடின பாட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா ஓடும். வெய்ய காலத்தில் காஞ்சி போயிடும், தண்ணி வராது. ஆனால் அதுக்குள்ளே தண்ணி இருக்கும்.
அதை என்ன பண்ணுவாங்க அறிந்தவர்கள், அந்த ஆற்றுல போய் மண்ணை பறிச்சுட்டு தண்ணியை முகர்ந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ஆற்று பெருக்கு அற்று போன நேரத்தில் அந்த ஆற்று உள்ள இருக்கிற ஊற்று இந்த உலகுக்கு பயன்படும். அது மாதிரி நல்ல குடிபிறந்திருக்கின்றவர்கள், அவர்கள் நல்கூர்ந்தவர்கள், கொடுத்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கூட கடைசியா யாரா கேட்டா இல்லை என மாட்டார் இசைந்து, ஈயாத புள்ளர் இருந்தென்ன போய் என்ன, எட்டி மரம் காயாது இருந்தென்ன காய்த்து பயன் என்ன, போய் யாசகவென்று இறப்போர்க்கு செம்பொன் பிடிபிடியாய் ஓயாமல் ஈபவன் வேல் சீதக்காதி உருவன்னு சொன்ன மாதிரி கொடுக்கின்ற தன்மைக்கு இப்போ ஒரு கருத்தை பேச்சினால பதிய வச்சது தான் பிறகு எழுத்தா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மொழி என்பதே என்னங்க, முதல்ல சித்திர எழுத்தா இருந்தது, செய்கையா இருந்தது, செய்கை சித்திரமா மாறிச்சு, சித்திரத்துக்கு பிறகு பேச ஆரம்பிச்சான், ஒரு வார்த்தைகளா சொல்ல ஆரம்பிச்சான், வார்த்தை பிறகு எழுத்தாக மாறியது, எழுத்து பதிவாக இப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இப்போ இது இப்படி தானே நமக்கு வந்தது. அப்போ பேச்சு என்பது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் துவக்கமே அதுதான். அந்த பேச்சு பயனுடைய பேச்சாக இருந்தால்தான் இணக்கமான வாழ்வுக்கு பயன்படும். நான் சொன்ன மாதிரி அந்த பாம்பு கதையை சொன்ன மாதிரி பேசணும்னா பயன்படாது. ஆனால் அதே மாதிரி செயலாற்றல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, செயல் என்பது அதிலையும் நேர்மையான கருத்துடைய செயலாக இருக்க வேண்டும். நான் ஒரு செயல் சொல்கிறேன் பாருங்க. ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் பாடம் நடத்தினாரு, தமிழ் பாடம் சொன்னாருடே, நாளைக்கு உங்களுக்கு கட்டுரை எழுத தருவேன், நீங்கள் கட்டுரை எழுதணும், நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்றேன், எழுதி போடுறேன், நீங்கள் படிச்சுட்டு நாளைக்கு எழுதினா போகிறோம். என்னன்னு சொன்னார்னா பசுமாடு. அவர் கொடுத்த தலைப்பு பசுமாடு. அவர் எழுதி போட்டார், பசு ஒரு நீண்ட விலங்கு, நீண்ட வால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும், 2 காது இருக்கும், பசு பால் தரும், உடலுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள், இது பல வண்ணங்களில் இருக்கும் எல்லாம் சொல்லி இப்படி தொழுவத்தில் கட்டுவாங்க எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அவர் எழுதி போட்டு போயிட்டா, பையன்லாம் எழுதிட்டா, எல்லாரும் படித்து வந்துட்டான். மறுநாள் கட்டுரை நோட்டில் அவன் எழுத போகிறான். என்ன டாஸ்க்னா பார்க்காம எழுதணும். அவர் எழுதி கொடுத்தாரு, பார்க்காம எழுதணும். அன்னைக்குன்னு பார்த்தா அந்த எழுதி சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு, அவங்க தமிழ் ஆசிரியருக்கு உடம்பு சரியில்லை, வரல. அதுக்கு பதிலாக வந்த ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக போயிட்டார், சப்ஸ்டியூட் ஆசிரியர் ரிலீஃபுக்கு வந்தார். அவர் என்ன பண்ணார், என்னடா பாடம் தமிழ், சரி என்னடா சொன்ன கட்டுரை, சரி நான் ஒரு தலைப்பு தரேன் எழுதுனார். ஆசிரியர் எங்களுக்கு கொடுத்து அதெல்லாம் கிடையாது, நான் போர்டில் எழுதி போகிறேன் எழுது. அவர் எழுதின தலைப்பு தென்னை மரம். தென்னை மரம் எழுதிட்டார். அவன் பேயறிஞ்ச மாதிரி முடிச்சுட்டு இருந்தான், என்ன பண்ணுறது தெரியலன்னு. ஆனால் ஒரு பையன் மட்டும் செயல்பட்டாங்க, கட்ட 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 கட்டன்னு எழுதினான், பக்கம் பக்கமாக எழுதினான். எழுதி முடித்து மடித்து அவர்கிட்ட கொடுத்தான் கட்டுரை நோட்டை. வாங்கி பார்த்த அந்த ஆசிரியர் அப்படியே மயக்கம் அடிச்சு சேரில் சாஞ்சிட்டார். அவன் என்ன எழுதியிருந்தான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப அழகாக எழுதியிருந்தான், புத்திசாலித்தனமாக எழுதியிருந்தான். முதல்ல எழுதினான், தென்னை மரம் வீட்டில் வளர்ப்பார்கள், இதுக்கு நீண்டு இருக்கும், இதற்கு ஒரு வால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும், காது இருக்கும், 4 கால் இருக்கும், பால் தரும், இப்படிப்பட்ட பசுவை தென்னை மரத்தில் கட்டுவார்கள். இவன் செயல் வீரன். இப்படி செயலும் கூட ஏதுவான செயலாக, போற்றுவதற்குரிய செயலாக இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் வெற்றி பெற முடியும். அப்போ இப்போ 2 பேர் பேசுனதுல எனக்கு ஒரு குழப்பமாக இருந்த ஒன்று தெளிவு நான் அப்படி தான் படுத்திக்கிறேன். வெற்று பேச்சு அல்ல பேசினவங்க, பேச்சாற்றலில் பேசுனவங்க வெற்று பேச்சு அல்ல, செயலில் பேசுனவங்களும் வெற்று பேச்சு அல்ல. 2 பேருமே தங்கள் கருத்துக்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை முழுமையாக வச்சிருக்கேன். அந்த வகையில் நான் போனேன்னு சொன்னால், இப்போ பேச்சாற்றலில் பேசுகிற அணியில் ரொம்ப சிறப்பான, ரொம்ப சரியான கருத்துக்களை வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பேச்சு மட்டும்தான். இப்போ நான் மனசில் நினைக்கிறது நான் எப்படி அடுத்தவங்க உணர்த்த முடியும், நான் உணர்த்தணுமா இல்லையா, அதுக்கு எனக்கு பேசுகிற ஆற்றல் இருக்கணுமா இல்லையா. இப்போ நான் வள்ளுவன் நமக்கு சொல்லிக் கொடுத்துற ஒரு பெரிய மந்திரம், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல். என்ன அர்த்தம், கேட்குறவங்க சந்தோஷத்தோட கைத்தட்டிட்டு போகணும். அந்த சந்தோஷத்தோட கைதட்டிட்டு போனவங்க அருமையாக பேசினாருங்க, அவரு அற்புதமாக கருத்தை சொன்னாருங்க அவருன்னு சொல்கிற அந்த செய்தியை அவங்க கேட்டுட்டு, ஐயா நான் கேட்காம போயிட்டேனே, அடுத்த முறை எப்போ பேசுவார் சொல்லுங்க, நான் கேட்குறேன்னு சொல்லணுமா, அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கணும். அந்த பேச்சு தானே வேணும், அந்த பேச்சு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும் தான். இன்னைக்கு இப்போ சுகீசிவம் போன்றவர்கள்லாம் அப்படிப்பட்ட பேச்சாற்றல் உடையவர்கள் தான். அவங்க அப்படி கொடுக்கின்ற அந்த கருத்துக்களை வைத்து சொல்லுகின்ற பொழுது ஈர்ப்புடைய அத்தனை பேரும் கேட்குறாங்க. அப்போ அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பேச்சு தான் வெல்லும், அது நம்மளை வாழ்த்தும் வாழ வைக்கும். அதுதான் நான் தான் துவக்கத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். அப்போ அனுமன் விழுந்தான், அந்த திசையை நோக்கி விழுந்தவன் சொன்னான், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் திசை அப்படின்னு சொல்லி முடிச்சான்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் உடனே ராமன் அவனை கட்டி தழுவிக்கிட்டு சொன்னான், சொல்லின் செல்வ அப்படின்னு சொன்னான். அனுமனுக்கு ராமன் கொடுத்த பேரு சொல்லின் செல்வ. ஏன்னா என்ன சொல்லணுமோ அதை சொன்னான், எதை செய்யணுமோ அதை செஞ்சான்.
அதனால தான் அனுமனை இன்றைய வரைக்கும் தெய்வமாக வைத்து வழிபடுவதை விட அவனுடைய செயல்களை வைத்து வழிபடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 தெய்வங்களுக்கு தான் அதிகமான சிலை இருக்குது. இந்த பாபான்னு ஒன்று அங்கிருந்து வந்திருக்கிறார், டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறார். இன்னொன்று அனுமன், அனுமன் சிலை நிறைய இடங்கள்ல எல்லா இடத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நிறைய நம்ம ராமாயணத்தினுடைய கோட்பாடுகளை உள்ளிழுக்கப்பட்ட செய்தியினால நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அங்கே போவானா நம்ம. ஆக இந்த சொல்லின் செல்வனாக இருக்கின்ற அனுமன், அவனுடைய செயல், அதை விட இன்னொரு செய்தி சொன்னாங்க. இவங்க சேர்ந்து எல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, பரதனை பற்றி எடுத்துட்டாங்க. 2 பக்கமே பேசுனாங்க. பரதனுடைய செயல் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு தியாக செயல்மலை நாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு தியாகம் செய்கிறவனை பார்க்கவே முடியாது. அவன் போனா தன்னுடைய தாயை இழுத்து பழித்து பேசினான், நீ பேய், எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி குகன்கிட்ட சொல்றான், எல்லாரையும் அறிமுகப்படுத்துறான். கைகை சுபத்திரை அறிமுகப்படுத்துறான், கோசலை அறிமுகப்படுத்துறான். அவன் கேட்கிறான் குகன், இவங்க யாருன்னு கேட்டான். அவள் என்னை பெற்றெடுத்த பேய் அப்படின்னு சொன்னான். ஏன்னா தாயை வெறுத்தான். என்ன காரணம்னா, தன் தந்தைக்கு கொல்லி வைக்க முடியாத ஒரு அவபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாள் தாய். தன்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணனாக இருந்த ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். பெரிய தெய்வமாக போற்றி என்னுடைய அண்ணியை காட்டுக்கு அனுப்பிவிட்டால். எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, குடும்பமே பிரிஞ்சு போச்சு, எங்க அப்பா செத்து போயிட்டார், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இவ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு செயல்திறனை காட்டினா. என்ன செஞ்சான், ராமன்கிட்ட போய் கேட்டான். ராமன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பா என்ன சொன்னாரோ 14 ஆண்டுகள் அப்புறம் தான்டா வருவேன், அம்மா சொன்னா என்ன அப்பா சொன்னான்னு சொல்லி அவன் மறுத்துட்டான். ஆனா அப்ப பரதன் ஒரு வார்த்தை சொன்னான், நீ வரலன்னா பரவாயில்ல, நான் மனசுல ஏத்துக்கிறேன், ஆனா அந்த நாட்டில் அயோத்தி அரண்மனையில் உட்கார்ந்து நான் ஆட்சி செய்ய மாட்டேன், அதுக்கு பதிலாக புறக்கடையில் இருக்கின்ற நாட்டில் தான் நான் ஆட்சி செய்வேன். நீ உன்னுடைய பாதரிச்சை உன்னுடைய பாதத்தை கொடு, அந்த பாதத்தை எடுத்தும்போது நான் இது பண்றேன்னு. இங்க ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி சொல்றேன். அதுக்கு முன்னே வரை பெருமாளை வழிபடுகின்றவர்கள் பாதத்தை தலையில் வைக்கின்ற வழக்கம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த ராமாயண கருத்துக்கள் பரவியதற்கு பிறகு பெருமாளை வழிபடுவர்கள் சடாரி என்று தலையில் வைக்கின்ற பாதத்தை வைக்கின்ற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. ஆக இப்படி செயல்கள் எல்லாம் செய்து வந்திருக்கின்ற அந்த பகுதி. இதை மறுபடியும் பேச்சுக்கு வருவோம். பேச்சில் நம்ம கம்பெனிஸ் மன்ற உறுப்பினர் தியாகராஜன் சொன்னாரு, பாரதி பாடல் மூலமா உசுப்பி வைத்தான்னு சொன்ன. நானே சொன்னேன், பாரதி தன்னுடைய பேச்சினால எல்லாரும் எழுப்பி நிற்க வச்சான். உண்மைதான். விஸ்வநாததாஸ் அப்படிங்கிற ஒரு நாடக கலைஞன் பேச்சாற்றல் தான் என்ன. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, நாடகத்தின் ஊடே சுதந்திர பாட்டை பாடினான். இந்த சுதந்திர பாட்டை பாடுறத கேட்டுக்கிட்டு இருந்தான் வெள்ளக்காரன். அவனுக்கு தெரியல என்ன பண்றான்னு தெரியல. அவன் அந்த உணர்ச்சி வசமான பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னு தெரியல. அவனை காட்டி கொடுத்தோன்னு ஒரு இதே நம்ம தமிழன் தான். அவன் சொல்லி கொடுத்தான் வெள்ளக்காரங்கிட்ட, அவன் நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து பேசுறான் அப்படின்னு சொன்னதும் அவனை அங்கேயே வச்சு அடின்னு எடுத்தாங்க. மேடையிலேயே மரித்து போனன் விஸ்வநாததாஸ். அவனுடைய பேச்சு அவனை அங்கே அழித்தது. ஆனால் அவன் செஞ்சது நற்காரியத்துக்காக தான் அந்த பேச்சு கொண்டு வந்தான். அப்போ நல்ல பேச்சு வீழ்த்தியது. சில நேரங்களில் பேச்சு வாழ வைக்கும், சில நேரங்களில் பேச்சு விழ வைக்கும். ஆனால் பேச்சினால சாதிக்க முடியும் என்பது உண்மைதான். லாபகமாக பேசுகின்ற போது காரியத்தை சாதிக்கலாம். சில பேரை பார்க்கலாம், அரசியல்வாதி கிட்ட ரொம்ப பக்குவமாக பேசி காரியத்தை சாதிப்பான். அந்த சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து பக்குவமாக சொல்ல, வேற சொல்லு இல்லாமல் சொல்லுவான். எப்பொருள் எத்தன்மத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவன். அந்த என்ன மாதிரியான அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத ஆய்ந்து பேசுகின்ற பேச்சாளராக இருக்கிறாங்க. ஏதோ வந்தது வாயில வந்து உளறிட்டு போயிட்டு மாட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப தெளிவாக பேசுவோம். இதெல்லாம் வக்கீல்களுக்கு கைவந்த கலை. கோர்ட்டில் அவங்க பேசுனாங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்களா, இங்க நடுவருக்கும் அதே நிலைமை, டேஞ்சர் காட்டிட்டாங்க. நான் என்னமோ நினைச்சுக்கிறேன், வானலா அதிகாரம் எனக்கு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்க அதுதான் பேச்சாளர் மன்றம் இல்லையா, அதனால நான் விரைந்து முடிக்கிறதுக்கான முயற்சி பண்றேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்ப இந்த பேச்சாற்றல் என்பதை விடவும் செயலாற்றலுக்கு போகாம சொல்லி நான் முடிக்கிறேன். செயலாற்றல் பார்த்தீங்கன்னா, இந்த செயல் என்பது அந்த செயலை செய்து முடிக்கின்ற பொழுது அதனுடைய விளைவுகள் கிடைக்கின்ற அற்புதங்கள் இருக்குதுல்ல, அது வெற்றி பெற செய்யும். இதில் துவக்கத்தில் ரொம்ப ஹேமா பேசும்போது அழகாக சொன்னாங்க, இந்த விருந்தோம்பல் என்ற சொல் இருக்குல்ல, செயல் இருக்குல்ல, இந்த விருந்தோம்பல் தமிழர்களுக்கு உலகறிய பாடுபடுகின்ற, இன்னைக்கு உலகம் பூரா நமக்கு என்னடா பண்பாடுனா விருந்தோம்பல் தான் சொல்கிறான். தமிழனுக்கு பண்பாடுனா விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலில் நுணுக்கங்கள் இருந்தது. இந்த வழிப்போக்கர்களாக போகிறவன் யார் வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துப்பான். அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அவன் கேட்கலாம் மாட்டான்.
இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டில் உணவு இருக்குதா இல்லையெல்லாம் முக்கியம் இல்லை, வந்த விருந்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெளியில் வந்து பார்ப்பாங்க, ஐயா சாப்பிட்றீங்களா, இப்படி அழைச்சும் போய் சாப்பாடு போட்டு அவன் தென்னில் வந்து படுத்து மறுநாள் காலையில் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அந்த விருந்தோம்பலில் இன்னொரு சங்க இலக்கியத்தில் ஒரு கூர்மை காட்டப்படுது. என்னன்னா, அந்த வீட்டு தலைவி அந்த வீட்டு கதவை அடைக்க போகின்ற பொழுது வெளியில் வந்து பார்ப்பாளாம். அப்போ கேட்பாளாம், வேறு யாரேனும் அண்மையில் இந்த திண்ணையில் வந்து உட்காந்துருக்கிறீங்களா, சாப்பிடணுமா, வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாளாம். எப்படிப்பட்ட பெரிய பண்பு பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட பெரிய ஆற்றலுடைய வல்லன்மையுடைய குணமாக தமிழனுக்கு இருந்தது பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட விருந்தோம்புதல் என்கின்ற செயல் நம்மகிட்ட. ஆனால் அன்னைக்கு விருந்தினனும் நல்லவனாக இருந்தான், விருந்து கொடுத்தவங்களும் நல்லவங்களா இருந்தாங்க. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விருந்தினனை நம்பி உள்ள வாடான்னு கூட்டம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாமல் இருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இன்று அந்த விருந்தோம்பலை நாம் தொடர்ந்து செய்யணும். இன்னைக்கு நம்ம விருந்துங்கிறதுக்கு பொருள் சொல்லிட்டு முடிக்கிறாய். விருந்துங்கிறது செயலில் வேறவா மாறி போச்சு. இன்னைக்கு யாருங்க நம்ம விருந்தாளின்னு சொல்கிறோம்? என் மாமா, மச்சான், அக்கா, தங்க, அப்பா அம்மா கூட நீ விருந்தினர் ஆகிட்டாங்க, அது வேற விஷயம். அப்பா அம்மாவும் நீ விருந்தினர் ஆகிட்டாங்க. அப்பா அம்மா இவங்களை விருந்தினர்னு சொல்லி கொண்டாந்து வீட்டில் உட்கார வைக்கிறோம். அது இல்லை விருந்து. வள்ளுவன் சொல்ற விருந்து அது இல்லை. விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தனினும் என்ற பாட்டுன்றேன் நான் வள்ளுவன். என்னன்னா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன சாப்பிட்றேன்னா அமுதத்துக்கு நிகரான அற்புதமான உணவுங்க. அப்படி சாப்பிட சாப்பிட அப்படியே வாய் மணக்கும், சுவை மணக்கும், அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளோ அருமையான உணவு. அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் வெளியில ஒருத்தன் வந்து விருந்தாளியா வந்துட்டான்னா இதை சாப்பிட நிறுத்தி அமிழ்தத்துக்கு ஈடான உணவாக இருந்தாலும் அந்த உணவை அவனுக்கு தான் கொடுக்கணும், நீ அவனுக்கு கொடுத்தா சாப்பிடணும். அதான் வள்ளுவன் நம்ம கொடுக்குற விருந்துக்கான இலக்கணம். விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தனினும் என்ற பாட்டு. சாவாத மருந்தாக இருந்தாலும் சாப்பிடாது, அவனுக்கு கொடுத்துரும். அதுதான் அவன் நமக்கு சொன்னது. இந்த செயல்களை எல்லாம் காலகாலமாக செஞ்சு வந்தோம். அதில் பேச்சு வந்து கேந்திரபாலன் சொன்னார், பேச்சு பிரச்சனை தரும். உண்மைதாங்க. சரியா பேசுனா தப்பிச்சு ஓடியதெல்லாம், ஏதாவது சொல்லிட்டேன்னா இந்து கட்டிக்கும், வாயில் இருக்குதுன்னு சொல்லுவான். என்ன நான் துவக்கத்தில் கூட சொன்ன நாக்கில் சனி. என்ன அர்த்தம்னா எதையாவது பேசுறது, அதுக்கப்புறம் அடி. இவ்வளவும் நடக்காமல் இருக்கணும்னா பேச்சு என்பது நல்ல ஆற்றல் தான். அடுத்தவரை மயக்குவது தான், அடுத்தவரை இணக்கமாக இணங்கச் செய்வது தான், அடுத்தவரோடு பழகுவதற்கும் கலப்பதற்கும் பண்பாட்டை வளர்ப்பதற்கும் எல்லாத்துக்கும் உரியது தான். ஆனால் அந்த பேச்சு அதில் பல குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நான் பல சுட்டி காட்டினேன். நல்ல பேச்சு இருக்குது, நல்லது அல்லாத பேச்சு இருக்குது, அழுத்தமான ஆழமான பேச்சு இருக்குது. ஆனால் இந்த பேச்சையெல்லாம் விடுத்து செயல் என்பது ஒன்று தான். அந்த செயலை செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றியை தரும் அல்லது தோல்வியை தரும், ரெண்டு தான், வேற ஒன்று. அதனால் வேற விளைவுகள் இல்லை. ஒன்று சரியாக செஞ்சால் வெற்றியை தருகின்ற செயல். இந்த செயலாற்றலை உணர்ந்து கொண்டு அழகாக யார் செய்கின்றானோ அந்த செயல் அவனை வெற்றிக்கு கொண்டு போகும். எனவே இந்த செயலாற்றல் மட்டுமே இணக்கமான வாழ்விற்கு நமக்கு தேவை என்பதை இந்த மாமன்றம் பதிகிறது. இணக்கமான வாழ்விற்கு பெரிதும் உதவுவது செயலாற்றலே என்று நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அதில் குறிப்பாக வசந்தா மேடம் என்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டாங்க. இந்த பேச்சாளர்களில் நீங்கள் தீர்ப்பு கொடுத்துருவீங்க, ஆனால் அதில் வந்து ஒரு ஆள் மட்டும் தமிழ்மொழி பயந்துட்டாங்களா, பேச்சு பயந்து போச்சா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐயா அவங்கள ஏன்டா அவங்க பேசுனாங்கன்னா ஐயா அருகிருஷ்ணன் சொன்னதாக தான் சொன்னாங்க. தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தில் இந்த பேச்சில் பேசுனவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பரிசு அறிவிக்கணும்னாங்க. அதில் அதாம்மா, அதாவது பெஸ்ட் ஸ்பீக்கர்னு தமிழில் நான் சொல்லிடுறேன். பெஸ்ட் ஸ்பீக்கர் ஒருத்தவங்க இப்போ வருவாங்க. அந்த பெஸ்ட் ஸ்பீக்கராக அறிவிக்கிறது வேறு யாரும் இல்லை. அந்த பேச்சில் பட்டிமன்றத்தில் எங்கெல்லாம் தெரியும், இந்த முதல் பேச்சாளர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பெரிய தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா எதிர்த்து யாரையும் கவுண்டர் பண்ண முடியும். அகிலா வந்தாங்கல்ல, அவங்க பேசின அத்திலையுமே வெட்டி கடாச்சி போயிட்டாங்க எதிராளியை. அதே மாதிரி இவர் வந்தார்ல உமாசங்கர், எதிராளி வெட்டி போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் முதல் பேச்சாளர் இருக்காங்கல்ல, கருத்தை மட்டும்தான் வைக்க முடியும். அதுவும் அழுத்தமான ஆழமான செறிவான கருத்தை வச்சது இந்த செயலாற்றல் என்ற அணியில் இருந்த ஹேமா அவர்களுக்கு தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் பரிசனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல தீர்ப்பினை வழங்கியமைக்காகவும் நல்ல ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காகவும் என்னை இந்த மாமன்றத்திற்கு நடுவராக அழைத்ததற்காகவும் ஐயா அரிகிருஷ்ணன் உட்பட்ட இந்த IASC தலைவர் அவர்களுக்கும் இந்த சமூக மன்றத்திற்கும் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை சேர்த்து இடம் சேர்கின்றேன். நன்றி, வணக்கம்.